ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்களில் வியாசர் என்ற பெயரில் பகவான் செஞ்ச அவதாரங்களால் பல உபகாரங்கள் சனாதனமான வைதிகமான நமது மதத்துக்கு செய்யப்பட்டது. ஞான கலாவதாரம்னு பெயர். இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறேன், நீங்கள்லாம் கேட்குறேன். ஒரு 50 வருஷம் கழித்து யாரோ ஒருத்தர் என் உபன்யாசத்தை கேட்டவா இருக்கான்னா, நான் ஒரு உபன்யாசம் கேட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ நானும் இருக்க மாட்டேன், என்னோடய உபன்யாசமும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. கேட்டேன்னு சொல்லலாம். இதையே நான் ஒரு புஸ்தகமாக எழுதி வச்சுட்டு போனேன்னா 50 வருஷம் கழித்து அதை அப்படியே இருக்கும். அதை படிச்சுட்டு இவர் எழுதின புஸ்தகம் அப்படின்னு உலகம் உள்ள பரியந்தம் கொண்டாடுவேன். பொதுவாக நம்ம வித்தையினுடைய அந்த எஜுகேட் சிஸ்டம் எப்படின்னா, புஸ்தகம் இல்லை, காதால கேட்கறது தான். ஸ்ருதம்மே கோபாயா அப்படின்னு வேதத்தோட பிரதான வாக்கியம் அது. யச்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதையா அஸ்ப்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மணः கோஷோசி மேதையா விஹிதா ஸ்ருதம் மே கோபாயா அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. அந்த அறிவு வளரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு கேட்டதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா வேதம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதின்னு பெயர். ஸ்ருதி அப்படின்னா ஸ்ரோத்திரத்தினால அதை அத்தியனம் பண்ணுறதுனால ஸ்ருதின்னு பேர். ஸ்ரோத்திரம்னா காது. அதனால தான் வள்ளுவர் திருக்குறளில் ஒரு வார்த்தை, வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கக்கூடியதுக்கு செல்வம்னு பெயர். படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், பணம் சேர்க்குறோம், வீடு கட்டுறோம். இதில் எது பெரிய செல்வம் அப்படிங்கிறதே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்ங்கிறார். காதால் கேட்கறது தான் பெரிய செல்வம். ஏன்னா அடுத்த ஜென்மாவுக்கு இதை தான் கொண்டு போக முடியும். நீங்கள் 10 கோடி ரூபாய் பணம் சேர்த்ததுனால அடுத்த ஜென்மாவில் வந்துடுமா என்ன? கதர்ந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே, அது வராது. இந்த ஞானம் அப்படியே வரும். அதுவும் சாஸ்திரியமான ஞானம், கிருத்திரிமமான ஞானம் இல்லை. நம்ம சாஸ்திரங்களில் எதை ஞானம்னு சொல்கிறதோ அந்த இருக்கு பாருங்க. இன்றைக்கி சங்கீதத்தை 3 வயசு குழந்தைக்கு அப்படி ஞானம் இருக்குது. தாள லயம் இருக்குது, பாட்டு பாடுறது, கணக்கு சொல்கிறது. சில குழந்தையெல்லாம் மற்றெல்லாம் கணக்கு சொல்லணும். இதெல்லாம் எப்படின்னாலும் போன ஜென்ம அபியாசம். அது எல்லாரும் பிறந்துட முடியுமா? 50 வயசாகியும் 5 எவ்வளோன்னு புரியாத எத்தனை பேர் இருக்கா? எப்படி சொல்ல முடியறது அப்படின்னா போன ஜென்மாவினுடைய ஒரு அபியாசம்தான், பழக்கம்தான். முடியாது நடக்காதுன்னு ஒன்று கிடையாது. அபியாச வைராக்கியம்தான் ரொம்ப முக்கியம். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் வியாசர் எல்லாத்தையும் சாஸ்திரங்களை வேதத்தை பிரித்தார். அதற்கு அனுகூலமான சாஸ்திரங்களை நிர்ணயம் பண்ணினார். அதோடு மட்டும் இல்லாமல் வேதத்தில் சொல்லப்பட்டதான அந்த விஷயங்களை நாம் நேரடியாக தெரிஞ்சிக்க முடியாமல் அது மறைஞ்சிருக்கிறதுனாலேயே தமிழில் மறைன்னு பேர். அந்த சப்தங்களுக்கு சப்தார்த்தமாக நாம் எடுத்துக்க முடியாது, அது கூடார்த்தமாக இருக்கும். அது ஜவா அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம். இது எத்தனை வகையாக சொல்லலாம்? ஜவா ஜவா ரெண்டும் ஆதான் இருக்கிறதுக்கு. இது கோபத்தோட வெளிப்பாடு, இது கொஞ்சரத்தோட வெளிப்பாடு. இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுக்கு கூடார்த்தம்னு பேர். அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் ஞானிகளுக்கு தான் புரியும். அது சப்தத்தை மட்டும் வச்சுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நமக்கு புரியறதுக்காக புராணங்கள் எழுதினார். அதுவும் பிரத்யேகமாக மகாபாரதம் இருக்கு பாருங்க, இதிகாசம் அப்படிங்கிறது. பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு 5வது வேதம். அது நம்ம வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ
அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாசரால் செய்யப்பட்டது 5வது வேதம். இத்தனையும் பண்ணி வியாசருக்கு ஒரு சாந்தி இல்லை, நிம்மதி இல்லை. என்னத்தினால அப்படின்னா நம்மளே மாதிரி இல்லை. நான் சம்பாதிச்சேன் சார், கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தைய பத்துட்டேன், இத்தனை பண்ணினேன், நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேங்கிறமே. இத்தனை பண்ணதுனால தான் நமக்கு நிம்மதி இல்லை. இதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருந்திருக்கலாம். இத்தனை பண்ணுறதுனால தான் நிம்மதி போகிறது நமக்கு. அது மாதிரி இல்லை. வியாசருக்கு நிம்மதி இல்லைங்கிறது அது மாதிரி இல்லை. பகவான் இல்லையா, கடமையை செய்யலைனாலும் நிம்மதி இருக்காது. நம் கடமையை நாம் செய்யலேன்னு வச்சுக்கோங்க, நாம் செய்ய வேண்டியது. இப்போ இந்த இடத்துல முதல் பிரவச்சனம் இது. இந்த ஜெகத் கல்யாண்கிற ஆசிரமத்தில் முதல் பிரவச்சனம் இது. கட்டடம் கட்டி எனக்கு உபன்யாசம் 30 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னால் முடிஞ்ச பிறந்தான் என்னை கூப்பிடுவா பகவத் கிருபையில். ஆஸ்திகாலுக்கு அந்த ஒரு ஸ்ரத்தை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்புறம் ஏன் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னா, நாம் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, எல்லாருமே ஸ்கூல் கட்டியிருக்கா, வேத பாடசாலை பண்ணுறா, நிறையா ஆக்டிவிட்டிலாம் நடக்கிறது. என்ன இல்லை அப்படின்னு யோசனை பண்ண போது, இந்த உலகத்தை நாம் கவனிக்கும்போது ஜனங்களுக்கும் நம்ம சாஸ்திரத்துக்கும் உள்ள தொடர்பானது குறைஞ்சுட்டே வருது. ஜனங்களுக்கும் நம்ம சாஸ்திரத்துக்கும் உள்ள தொடர்பானது எப்படின்னா, ஒரு காலத்தில் பெரியவாலாம் நம்ம வீட்டிலையே பண்ணின காரியங்களை குழந்தைகள் பார்த்து இது இன்னது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சுது, புறத்தியாருக்குன்னு சொன்னது. இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்படி இல்லை. நமக்கு எப்படின்னா, ஆற்றுலேயே நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்ம ஸ்கூல்லையும் நமக்குள்ள படிப்புகள் நம்ம சாஸ்திர ரீதியாக கிடையாது. அப்போ ஒரு காரியத்தை பண்ணுறதும் இல்லை, அப்படி பண்ணினாலும் இது எதுக்கு பண்ணுறதுங்கிறது தெரியல. நம்ம ஆற்றுலேயே ஒரு ஷஷ்டத்தை பூர்த்தி பண்ணுறோம். எத்தனையோ பேர் இன்றைக்கி கவனிச்சதெல்லாம் ஷஷ்டத்தை பூர்த்தியில் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு அதெல்லாம் இஷ்டம் கிடையாது. சாப்பிட்றதுல இஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிறது இல்லை, அது கரெக்டாக சாப்பிட்றான் வேலைக்கு. ஷஷ்டத்தை பூர்த்தியில் எண்ணத்தில் இஷ்டம் கிடையாது, எனக்கு அதிலெல்லாம் செலவு பண்ணுறதுல இஷ்டம் கிடையாது. அது என்னத்துக்கு பண்ணுறது கொஞ்சமாக தெரிய வேண்டாமே. உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னோ ஆடம்பரத்துக்காகவும் பண்ணலை. 60 வருஷம் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவதைகளுக்கு நன்றி சொல்கிற கர்மா அது. நீ 10 பேரை கூப்பிட்றது கூப்பிடாதது ஒன்று இஷ்டம், ஆனால் அந்த சாந்தி பண்ணணும். ஷஷ்டி சம்வத்சர தேவதை, நட்சத்திர தேவதை, நவகிரகங்கள், அஷ்டதிக் பாலகர்கள், சப்த மருத்துக்கள், அஷ்ட வசுக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்ம மூச்சு இழுத்து விடுறமே, யார் காற்று யார் கொடுக்குறாங்க? நம்ம கண்ணு தெரிகிறது எப்படி தெரிகிறது? நமக்கு காது கேட்கறது. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு வேளையாவது சோறு கிடைக்கிறது. உங்கள் சாமர்த்தியத்தினால சோறு வந்துடுமா? இப்போ மெட்ராஸில் இப்போ பாருங்க, 4 நாள் முன்னாடி சோறு இல்லாமல் எத்தனை ஜனங்கள் பறந்தது. எல்லாம் இருக்குது, பணம் எல்லாம் இருந்தது, ஆற்றை விட்டு வெளில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா இல்லையா? இதெல்லாம் இயற்கையோட ஒரு உபகாரம் நமக்கு. அந்த இயற்கைக்கு நாம் பண்ணுற பதில்தான் இந்த சாந்திகள் அப்படிங்கிறது. அது என்ன பதில் அப்படின்னா, இயற்கையை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதே பதில் தான். தொந்தரவு பண்ணினா அதுக்கு நாம் மன்னிப்பு கேட்கறது, அப்பாலஜின்னு சொல்கிற பற்றியில். இந்த மன்னிப்பு இன்றைக்குமே கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டால் தண்டனை கிடையாதுங்கிற பற்றியில். அது மாதிரி அது என்ன மன்னிச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறது. பிருத்திவி சாந்திர் அந்தரிக்ஷகம் சாந்திர் தியௌஷாந்திர் திசாந்திரவாந்தர திசாசாந்திர் அக்னிஷாந்திர் வாயுஷாந்தி சந்திரமாஷாந்திர் நட்சத்திராணி சாந்திராபஷாந்திரோஷதயசாந்திர் வனஸ்பதயசாந்திர் கௌஷாந்திர் ரஜாசாந்திர். இத்தனை பேரையும் பிரார்த்திக்கிறோம். பூமி சாந்தியாக இருக்கணும், அந்தரிக்ஷம் ஆகாசம் சாந்தியாக இருக்கணும், ஜலங்கள் சாந்தியாக இருக்கணும், காற்றுகள் சாந்தியாக இருக்கணும். காற்றுகள் சாந்தி இல்லைன்னா புயல், ஜலம் சாந்தி இல்லைன்னா பெரிய நீர், பூமி சாந்தி இல்லைன்னா பூகம்பம். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் நாம் பிரார்த்திச்சுக்கிறது. அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கு. அப்போ தான் ஜனங்கள்கிட்ட போய் அது வேதம் படிச்சுட்டு வரா, நம்ம அதில் ஒரு ஆயுஷ்யம் பண்ணுறா, ஸ்ரத்தை பற்றி பண்ணி வைக்கிறான்னா அவள் எதுக்கு பண்ணி வைக்கிறா அப்படிங்கிறத அவளுக்கு சொல்லணும்.
இந்த குழந்தைகளை கூப்பிட்டு ட்ரைனிங் பண்ணணும். அது மாதிரி சிவாச்சாரியா எல்லாம் இருக்கான்னா அவளெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் அவள் பண்ணுற காரியம் என்ன அப்படிங்கிறது 5 நிமிஷம் உபன்யாசம் அவள் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது. இது ஒரு வித்யாசிரம், ஜெகத்கல்யாண் வித்யாசிரம்னு பேர், பிரவச்சன பாடசாலா. அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்துட்டுருக்கு. இந்த குழந்தையெல்லாம் அங்கே தங்கறதுக்கு மேலே ஹால், இது பிரவச்சன ஹால், அதெல்லாம் சாப்பிட்ற இடம், அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமாக ஒன்று செஞ்சுட்டு போகணும். நீங்கள் சொத்து சேர்க்குறதோ வீடு கட்டுறதோ குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் கடமை. நம்மளை வாழ வச்ச இந்த உலகத்துக்கு நாம் என்ன பதில் பண்ணினோம் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி வியாசாச்சாரியாளுக்கு இந்த ஜனங்களுக்கு பகவான் ஒன்றும். அதனால கருணையினால ஞானத்தை அடைவதற்கு, சாந்தியை அடைவதற்கு, ஆனந்தத்தை அடைவதற்கு சுலபமான வழி எது அப்படின்னா சாஸ்திரங்கள் பல வழியை சொல்றது. எல்லாமே அனுஷ்டானத்தில் கடினமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு அதுலேருந்து விலகல் ஏற்படுறது. ஒரு காலத்துல எல்லாம் சந்தியாந்தன ஸ்ரத்தையாக பண்ணுவாள். இந்த காலத்தில் பார்த்தேன்னா கரெக்டாக பண்ணுவாள். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலம் தப்பி பண்ணுவாள். ஆனாலும் சந்தியாந்தனத்தை பண்ணிடுவாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணினாலும் சந்தியாந்தனம் பண்ணலைனாலும் பட்டையை போட்டுன்னு வந்துடுவாள், விபூதி எட்டுன்னு வந்துடுவா, பயப்படுவா. அந்த காலத்தில் விபூதி இல்லைன்னா ஏன்டா சந்தியாந்தனம் பண்ணலையா அப்படின்னு கேட்பான்னு. இப்போ அந்த பயமும் கிடையாது, அந்த பயமும் ஜனங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் சந்தியானம் பண்ணானா பண்ணலையான்னு யார் கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. யாராவது ஒருத்தர் கேட்டேன்னா நீ பண்ணியான்னு கேட்பான், அல்லது நீ யார் கேட்கறதுக்கும்பான். இதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஜனங்களுக்கு அது மாதிரி ஒரு சுபாவம் வந்துடுது. இதை அனுஷ்டானத்தில் கடினமாக இருக்கிறதுனால ஜனங்கள் விலக ஆரம்பிச்சுட்டா. அப்போ ஜனங்களுக்கு நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எல்லாரும் கேட்கலாம், எதுக்கு இத்தனை சிஸ்டங்கள், தர்மம்னா என்ன? இப்போ கொஞ்சம் கவனிச்செல்லாம் நாம் கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைய பெற்றுக்கிறது, நிம்மதியாக வாழணும். ஒரு காரியத்தை கவனித்தோம்னா இதே காரியத்தை தான் மிருகங்கள்லாம் பண்ணுறது. ஆகார நித்ராபய மைதுனானி சாமானியமேத்தது, பசு சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, தன்னை காப்பாற்றிக்கிறோங்கிற உணர்வோடு இருக்குது. நாய் சாப்பிட்லையா, நாய் தூங்கலையா, நாய்க்கு குட்டி பிறக்கலையா, அது தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கலையா? அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா காரியத்தில் வித்தியாசம் கிடையாது, ஆனால் சாந்தியில் வித்தியாசம் இருக்குது. இப்போ நாம் ஜம்முன்னு கிளம்பி அமெரிக்கா போய்ட்டு அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறோம். ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த தெருவில் உள்ள நாய் அடுத்த தெருவுக்கு போயிட முடியுமா? அதால் அடுத்த தெருவுக்கு ஃப்ரீயாக போய்ட்டு வர முடியுமா? அங்கே போகிறதே 10 நாய் வல்வல்வல்னு துறைச்சினோம், ஓடி பயப்படி இங்கே வந்துடும். அது இந்த தெருவை விட்டே நகராமையே ஆயுசு பெருந்தம் இருந்து செத்து போகிறது இருக்கணும். அது மாதிரியே நாம் இருக்கோம். அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் போனால் போகலாம் அப்படிங்கிறது இல்லாமல் யார் பொருளை யார் வேணாலும் அபகரிச்சலாம், யார் பொண்டாட்டியை யார் வேணாலும் பிடுங்கிக்கலாம், யார் சொத்தை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யாரை யார் வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த ஒரு சிஸ்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பாடு இருக்குது பற்றியில், இதுக்கு தான் தர்மம்னு பேர். இந்த செய்கிற காரியத்திலேயே ஒரு கட்டுப்பாடு. கல்யாணம்னா இஷ்டத்துக்கு நீ எல்லா பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது, உனக்கும் ஒரு பொண்டாட்டி, அவளோட தான் நீ வாழணும். குழந்தைன்னா அதை நீ காப்பாற்றணும். உன்னோட சொத்துன்னா அதை இன்னொருத்தர் தொடக்கூடாது, இன்னொருத்தரோட சொத்தை நீ தொடக்கூடாது. இது மாதிரி சில நியமங்கள், இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு பாருங்க, இதுக்கு தர்மம் அப்படின்னு பெயர். இந்த தர்மங்கள் முதல்ல இல்லற வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியை கொடுக்கறது. நாளடைவில் இது ஆழ்ந்து நாம் யோசனை பண்ண எது நமக்கு சந்தோஷம்னால் கல்யாணம் பண்ணிக்கிறதோ, குழந்தை பெற்றுக்கிறதோ, வீடு கட்டுறதோ இல்லை, நாம் நிம்மதியாக இருக்கிறது தான் சந்தோஷம்னு ஆயிடும். நாம் நிம்மதியாக இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படிங்கிறது அதை அடைஞ்சவனை கேட்டால் தெரியும். எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு தாங்காது, அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். சில பேரை பாருங்க, இப்போ இவாளெல்லாம் வேலை செய்கிற வேலைலாம் பார்ப்பேன், அவன் மாட்டுக்கு வேலை செய்வான், நன்னா சாப்பிடுவான், நன்னா தூங்குவான், எந்த கவலையும். நினச்சேனா இது என்ன வாழ்க்கைன்னு நினச்சேன். இது என்ன வாழ்க்கை? பாட்டுக்கு சாப்பிடுவா, ஜம்னு கட்டில் போட்டுன்னு வாசலில் தூங்குவான், அடுத்த கவலையே அவளுக்கு கிடையாது. அப்படி தானே இருக்கணும்.
அப்படிதான் இருக்கணும். அப்படியே இருந்துடக்கூடாது. அது மிருக வாழ்க்கையாக போயிடக்கூடாது. சாப்பிட்றது தூங்குறதுன்னு ஆயிடுனா அப்புறம் அது மிருக வாழ்க்கை தானே. இதில் எது நிரந்தரமான நிம்மதின்னு தேடணும். எது நிரந்தரமான நிம்மதி, எது சாந்தி, எது ஆனந்தம் அப்படின்னா அதை தேடி நாம் முயற்சி பண்ணுறது தான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம். அதுக்கு ஞானம்னு பெயர், அதுக்கு ஆனந்தம்னு பெயர். அதை நமக்கு எது கொடுக்குமோ அந்த வழியை நாம் இந்த ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தின் பேர் இல்லை வியாசரால் செய்யப்பட்டது தான் இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணம். இது பாகவதத்தோட ஆரம்பம். பொதுவாக பாகவதம் அப்படிங்கிறது ஒரு புராணம். புராணா முன்பு, நவம்னா புதுமைன்னு அர்த்தம். முன்பு புதுசாக இருந்தது அப்படின்னா நவம். நவம் எப்போதும் புதுசு. அது முன்பு தான் புதுசு அப்படிங்கிறது கிடையாது. சிலதெல்லாம் மாடல் மாறி போயிடுத்து, இது பழைய மாடல், இதுக்கு வேல்யூ கிடையாது அப்படிலாம் சொல்கிறோமோ, அது இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. சிலதெல்லாம் மாற்ற முடியாது, சிலதெல்லாம் அப்படியே உள்ளது தான். சாப்பாடு சாதம் மாறி போயிடுத்து, சாதத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க யாராவது. அரிசிங்கிற பதார்த்தத்தை சாப்பிட்டு தான் நான், அது எந்த வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் சொல்ல, அரிசி அரிசி தான். அது மாதிரி நாம் வாழ்க்கையில் சாந்தியை நிம்மதியை அடையறதுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதான ஒரு புராணம் இது. இதில் இன்னொன்று சில விசேஷங்கள் சொல்லணும்னா, இந்த தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக பகவான் அவதாரம் பண்ணுறான்னு பகவானே சொல்கிறான். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு. அது மாதிரி பகவான் பண்ணின அவதாரங்கள் மொத்தம் 24 அவதாரம். அந்த 24 அவதார கதையும் சொல்கிற ஒரே புராணம் பாகவதம் தான். மற்ற புராணங்கள்லாம் எடுத்துட்டா சில அவதாரங்களை தான் பேசும். அது மத்ஸ்யாவதாரத்தை பற்றி பேசினா மத்ஸ்ய புராணம், கூர்மாவதாரத்தை பற்றி பேசினா கூர்ம புராணம், வராக அவதாரத்தை பற்றி பேசினா வராக புராணம், அது நரசிம்மாவதாரத்தை பற்றி பேசினா நாரசிம்ம புராணம், அது ராமாவதாரத்தை பற்றி பேசினா ராமாயணம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு எல்லா அவதார கதையும் சொல்லக்கூடியதான ஒரு புராணம் எது அப்படின்னா பாகவத புராணம் தான். அது மாதிரி நம்ம படிக்கக்கூடிய அந்த வித்தை இருக்கு பாருங்க. வேதம் இருக்கு, ருக்வேதம் இருக்கு, யஜுர்வேதம் இருக்கு, சாமவேதம் இருக்கு, உபனிஷத்துக்கெல்லாம் இருக்கு. இவைகளெல்லாம் நாம் எல்லாத்தையும் படித்து இதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய சாரம், அந்த சாரத்தை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணம் தான். இதை எப்போ பண்ணினார் வியாசர், யார் சொல்லி பண்ணினார் அப்படின்னா நாரதர் சொல்லி பண்ணினார் இந்த புராணத்தை. ஒரு சமயம் வியாச ஆசிரமம்னு இருக்கு, பத்ரிநாத் போனவாளுக்கு தெரியும். பத்ரிநாத் போனால் அதை தாண்டி மானான்னு ஒரு கிராமம் இருக்குது, இந்தியாவோட கடைசிங்கிற வில்லேஜ், ஃபஸ்ட்டு வில்லேஜ். அங்கே போனால் ஃபஸ்ட்டு வில்லேஜ்னு போட்டிருக்கோம். இங்கேருந்து நாம் சொல்கிறதா இருந்தால் கடைசி வில்லேஜ்னு அர்த்தம். இந்தியா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். விஷாலான்னு நகரம், அது ஒரு நகரம். அது ஒரு காலத்தில் விஷாலான்னு பேர் இந்த நகரத்துக்கு. அழகா கங்கை, அழகநந்தா, மந்தாகினி இதெல்லாம் ஓடின்னு இருக்கிற இடம், சரஸ்வதி நதி இருக்கிற இடம் மேலே இருக்குது. பத்ரிநாத் தாண்டி ஒரு மலை மேலே இருக்குது. இந்த வியாசர் இருந்த குகையை இப்போ நாங்கள் ஒரு 20 நாள் முன்னாடி தான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். 20 நாள் முன்னாடி தான் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். வியாச குகாவில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தோம். -5 -6 நாங்கள் போகிற தேவை. அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அங்கே உள்ள ஜனங்கள்லாம் இருக்காளே, ஜனங்கள்லாம் அங்கே வசிக்கிறா. அப்போ தான் நினச்சிருந்தேன்னா நமக்கு எல்லாம் தேவை, அங்கே ஒன்றுமே கிடையாது, உற்பத்திங்கிறதே கிடையாது. அங்கே அந்த தேசத்தில் கிடைக்கிற தானியம்னு இருக்குது, ரொட்டி சப்ஜி 2 வேளை, இதோடு முடிஞ்சு போச்சவா வாழ்க்கை. பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் அவளுக்கு கிடையாது. நம்ம இத்தனை வச்சுன்னு மண்ணாடுறோம். ஆனால் அந்த 2ல் அவள் பரமசௌக்கியமாக இருக்கா. நிறைய மகான்கள்லாம் வசித்த பிரதேசம் அது. அதை பார்த்தாலே புரியும். அது அந்த வியாச குகால வியாசாச்சாரியால் உட்கார்ந்தார். அந்த சமயத்தில் நாரதர் வர, நாரதரை வியாசர் பூஜை பண்ண. இது என்னது, இது குரு பரம்பரை. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம்னு குரு பரம்பரையை சொல்லும்போது பாகவதத்துக்குன்னு ஒரு குரு பரம்பரை இருக்குது. பகவானுடைய புள்ள பிரம்மா. பகவான் பாகவதத்தை பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு சொன்னார்,
நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சுகருக்கு சொன்னார். அப்படிங்கிற ரீதியில இந்த பாகவதம் அப்படிங்கிறது வரும். இந்த நாரதர் வியாசருக்கு குருவா இருக்கிறதுனால அவரை பூஜை பண்ண முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு நாரதர் கேட்கிறார், உங்க முகம் வாடி இருக்கே, என்ன காரணம்? இது மாதிரி ஒரு மக்களுக்கு பகவான் அடைவதற்கு சுலபமான வழி எது? பூஜை பண்றதா, ஜபம் பண்றதா, பாராயணம் பண்றதா, ஹோமம் பண்றதா, தியானம் பண்றதா, தானம் பண்றதா, தியாகம் பண்றதா? எது? எல்லாமே வழிதான். எந்த வழி சுலபமான வழி அப்படின்னு நாம் ஜனங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு எல்லா வழியும் சொன்னேன். ஆனா சொல்ல வேண்டியத முழுசா சொல்லலேன்னு என் மனசுல ஒரு குறை இருக்குன்னு சொல்ல, அப்ப சொன்னார் நாரதர், நீங்க எல்லாத்தையும் சொன்னாலும் பகவானை பத்தி விஸ்தாரமாக சொல்லல. யதா தர்மாதயச்சார்த்தாக முனிவர்யானுகீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹ்யனுவர்ணிதா. தர்மத்தை பத்தி சொன்னேன், நீதியை பத்தி சொன்னேன், அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பகவானை பத்தி ஒருத்தன் சொன்னாதான் மனசாந்திங்கிறது ஏற்படும். பகவத்குணம் மாதிரி நான் கதை சொல்றேன், நீங்க கேட்கற அப்படின்னா பகவத்குணமா, வம்பு இல்லை. இது மாதிரி பேசி கேட்கறது பட்டிமன்றத்துலையும் இருக்கு. அரசியல்வாதியும் மேடையை போட்டுன்னு பேசுறான், பேசி பேசியே இந்த தேசத்தை நாசமாக்கிவிட்டான். இது மாதிரி எத்தனையோ இருக்கு பேச்சில். நான் சொல்றது எப்படின்னா, பகவானை பற்றி சொல்லணும், பகவானை பற்றி கேட்கணும். இந்த ரெண்டு தான் இருக்கணும். அதில் அனாவசிய பேச்சு பேசக்கூடாது. அது மாதிரி நீங்கள் நிறைய சொல்லலை. பாரதங்கள்லாம் நான் சொன்னேன், நீங்கள் தர்மத்தை பற்றி சொன்னே தவிர பகவானை பற்றி சொல்கிற அளவு குறைச்சலாக இருந்தது. எதுக்கு பகவானை பற்றி சொல்லணும்னா, ஒரு மனிதன் சுலபமாக பகவான் அடைவதற்கு எது வழி அப்படின்னு சொன்னால் அவனை பற்றி சொல்லி கேட்கறது தான். இதுக்கு என்னோட வாழ்க்கையே உதாரணம். நாரதர் சொல்றார், தன் கதையை சொல்றார். என் வாழ்க்கையே உதாரணம். நான் இப்போ நாரதராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேங்கிறத நான் யாருக்குமே சொன்னதில்லை. உங்களுக்கு சொல்றேன்னா, அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஷ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிஸ்ரூஷனே பிராவிருஷினிர் விவக்ஷதா. நான் பிறவியில நான் ஒரு வேலை செய்கிறவர்களுடைய குழந்தை. ஒரு வீடு பெருக்கி தொடச்சி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி செய்கிறாபத்தில அது மாதிரி உள்ளவாளோட குழந்தை. எனக்கு அப்பா கிடையாது. இன்னும் சொல்லுவேன்னா, அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. அவ்வளோ சின்ன வயசுல எங்கள் அப்பா காலம் ஆயிட்டான். நான் எங்கள் அம்மா ரெண்டே பேர் தான். எங்களுக்கு வேற சொந்தக்காராலே கிடையாது. ஒரு கிராமத்தில் 4 வீடு வேலை செஞ்சு அதுலேருந்து எங்கள் அம்மா கொண்டு வரது சாப்பிடுவோம் நாங்கள். இப்போ இன்றைக்கி லைஃப் முறை மாறி போயிடுது. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தேச வாழ்க்கை முறையை சொல்லட்டுமா, வேலை செஞ்சுட்டு காலத்தால் அவாத்துலேருந்து சாப்பாடு கொண்டு போவான். பார்த்துருக்கல யாராவது வேலை செய்கிறவா? அவள் பழையதெல்லாம் அதெல்லாம் அவள் எடுத்துன்னு போவாள். சாப்பாடெல்லாம் அவள்கிட்ட கொடுத்துருவா, அவள் சாப்பாடு எடுத்துன்னு போவாள். ஒரு சிஸ்டம் இது. ஏன்னா எதுவுமே, அதனால தான் சொல்லுவேன் நான், டவுனில் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வேஸ்ட்டு பண்ணுறோம். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது உலகத்தில். இந்த சாதம் அலம்பர அந்த ஜலங்கூட வேஸ்ட்டு கிடையாது. அது ஒரு வாளியில் ஊற்றி வாசலில் வைக்கும், அது எத்தனை மாடு இருக்கு பாருங்க. இது எனக்கு சாக்கடை இல்லைன்னா ஊற்றுறேன். அது உங்களுக்கு வேணால் அது வேஸ்ட்டு, அதுக்கு சாப்பாடு. இது மாதிரி ஒன்னொன்னையும் யோஜனை பண்ண கரிகால் இருக்கிறோம். அந்த கோல் குப்பைன்னு சொல்லிட்டு குப்பையில் போடுறோம். அது குப்பையில் போட்டால் மாட்டுக்கு அது உணவு. அது எத்தனையோ எல்லாமே உலகத்தில் கவனிச்சோம்னா அது ஒன்றுக்கு ஒன்று உணவாக இருக்குது. உனக்கு வேஸ்ட்டுன்னு நீ சொல்கிறையே தவிர அதுக்கு அது சாப்பாடு. அது மலம் உள்பட உனக்கு வேஸ்ட்டுன்னு நீ சொல்கிறையே தவிர அது ஜீவராசிகளுக்கு சாப்பாடாக இருக்குது. அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம சாஸ்திரங்கள் எதையுமே வேஸ்ட்டாக சொல்லவே இல்லை, வேஸ்ட்டு படுத்தவும் கூடாது. அன்னம் நனிந்தியா தத் விரதம் தத் விரதம் பிராணோவா அன்னம் சரீரமன்னாதம் பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம் சரீரே பிராண பிரதிஷ்டிதா அப்படின்னு வேதம் சொல்றது. அன்னம் நனிந்தியா தத் விரதம். அன்னம்னா சாப்பாடு.
அதை எந்த சமயத்திலையும் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாவம் அது. ஏன்னா பிராணோவா அன்னம், நம்ம பிராணனை வச்சுட்டு இருக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கு. நான் 2 வேளை சாப்பிடல, எத்தனை நகை நீ உன் பொண்ணுக்கு போட்ட, எத்தனை பட்டுப்புடவை வாங்கி கொடுத்த, எத்தனை கிலோ வெள்ளி பண்ணின அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்துக்கு போனால் பேசுகிறவா குறைச்சல். போயிட்டு வந்தால் என்ன சொன்னோம், சாப்பாடு சூப்பர் சாருங்க. பொதுவாகவே இப்போ கார்த்தாலேருந்தே நீங்கள் கவனித்து பாருங்க, நாங்கள் எத்தனை ஸ்லோகம் பாராயணம் பண்ணினோம், என்னென்ன பூஜை பண்ணினோம், என்னென்னங்கிறத காட்டிலும் நம்ம மனசில் என்ன நிற்கிறது, சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் மனசில் நிற்கிறது. ஏன்னா அது 1 வேளை 2 வேளை சாப்பிடல அப்படின்னு சொன்னால் பிராணனே அதில் தான் இருக்குது அப்படிங்கிறதே, அதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்படிங்கிறதுனால அன்னம் நனிந்தியார், உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாது. உணவுங்கிறது நான் சொன்ன மாதிரி 1க்கு 1 உணவு. நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறதெல்லாம் உலகத்தில் இன்னொன்றுக்கு உணவாக இருக்காது. அந்த வேலை செய்கிறவாளுக்கு அது மாதிரி கொடுப்பா, அதை சாப்பிடுவாவா, பழையதை அவள் சாப்பிடுவா. அது பழையது உடம்புக்கு நல்லது. சாஸ்திரங்களில் சில பதார்த்தங்கள், ஈஸ்ட்ன்னு நீங்கள் சொல்லலை, அதில் ஒரு பாக்டீரியா வளர்றது பற்றில, அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லலைன்னோ. சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுனால் தாமசத்தை கொடுக்கக்கூடியதான பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாதுங்கிறது. சாத்வீகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவா. அப்படின்னா என்ன சார்னா, சாப்பிட்ட உடனே அப்படியே மயக்கமாக இருக்குங்கிற பற்றில அது மாதிரி உள்ளது சாப்பிடக்கூடாது. எந்த பதார்த்தமாக இருந்தாலும் சாப்பிட்டா, பழையது சாப்பிட்டா தூக்கம் வரும், கவனிச்செல்லாம் தெரியும். பழைய அமிர்தம். அமெரிக்காவில் வயத்து கேன்சரே வராது பழையது சாப்பிட்டுலாம் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் கொஞ்சம் நாளில் கடையில் ஸ்டோரில் விற்க வந்தாலும் வந்துடுவான். விற்றுட்டானே அதில் இதில் இது மாதிரி நம்ம ஆற்றுலலாம் குழந்தையில சாப்பிடும்பா. அதுக்கு ஒரு வயசு இருக்குது. அது எப்படின்னா குழந்தையில சாப்பிட சொல்லுவா. சாப்பாடே எப்படின்னா நம்ம உடம்பு ஒரு 20-30 வயசு பரியந்தம் ஆக்டிவாக இருக்கிறதே எதை சாப்பிட்டாலும் ஜெரிமானம் ஆகிடும். அப்புறம் கவனிச்சேன்னா இந்த ஆகாரத்தை நம்ம மாற்றிக்காததுனால தான் நமக்கு பிரச்சனையே. நீங்கள் வயசான வாழ் அந்த காலத்தில் கவனிச்சேன்னா கரைச்சி தான் குடிப்பாங்க, 24 மணி நேரம் வேலை செய்வான். இப்போ மூக்கு முட்டை திங்கலாம், உட்காந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்துட்டா உட்கார முடியல, நகர முடியல. எப்படி உடம்பு ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுங்க. வயசு ஆயிடுத்துன்னா நமக்கு எது ஒத்துக்கும், எவ்வளோ சாப்பிட்லாம், சாப்பிடணுமே தவிர அந்த ஒரு அளவு இருக்குது, எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதில் தாமசமான உணர்வுகளை தவிர்க்கணும். கடுமையாக வேலை செய்கிறவாளுக்கு அது உச்சரிக்கும். நம்மளை விட ஃபிசிக்கலாக வேலை கூட அப்ராமணாளுக்கு, கவனிச்செல்லாம் தெரியும். வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு ஃபிசிக்கலாக வேலை கூட, அதனால பழையதை போடுவா, பழையதை கொடுப்பா. குழந்தைகளுக்கு ஓடி ஆடி விளையாடுங்கிறதுனால இந்த குழந்தை வேலை செய்கிறவாளோட இருக்கிறதே ஒரு ஆசிரமத்தில் சன்னியாசிகள் சில பேர் வர, அந்த ஆசிரமத்தை பெருக்கி துடைக்கிறதுக்காக இந்த வேலை செய்கிறவ வர, இந்த மாதிரி பூஜை நடக்கிறதே ஒரு சின்ன குழந்தைய அழிச்சுன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்க. அவள் அம்மா வேலை செய்கிறா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், இப்படி ஓடி ஆடும். அந்த காலத்துல எல்லாம் இப்போ இதெல்லாம் உட்காந்துருக்கல, இதெல்லாம் காரணம் இதே மாதிரி வயசில் கதைக்கு அழிச்சுன்னு போனது தான். ஏன் கதை நடந்ததுன்னா அழிச்சுன்னு போவா. இந்த புதுக்கோட்டையிலேயே பாலையான்னு ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. ஆமாம், எங்கள் தாத்தா அதில் 6 மாதம் கதை சொல்லியிருக்கார். அனந்தராம தீட்சிதர் 6 மாதம் சொல்லியிருக்கார் பாலையா ஸ்கூலில். 6 மாதம் சொல்லியிருக்கார் தாத்தா. நான் அதை அந்த கேசட் இருக்கு, அவள் ஸ்கூலில் ரெக்கார்டு பண்ணியிருக்கா. தாத்தா சொன்ன உடனே சிரிக்கிற குரல் குழந்தைகளோடதாக தான் இருக்கும். அந்த உட்காந்துக்கிற வரிசையிலேயே தெரியும். முதல்ல குழந்தைகள் தான் உட்காந்துப்பா, அப்புறம் ஒரு பக்கம் ஸ்திரீகள் உட்காந்துப்பா, புருஷா உட்காந்துப்பா, அப்புறம் வயசானவா சேர பொண்ணு உட்காந்துப்பா. ஒரு சிஸ்டமாக அந்த இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அது குழந்தையெல்லாம் அப்படி உட்காந்து கதை கேட்டிருக்குன்னு அப்போ நான் நினச்சிப்பேன். அந்த காலத்தில் இதுதான் பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது. அப்புறம் சினிமா இதை நாசப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க. மெசேஜ், அதுவும் நம்ம விஷயங்களை எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு 10-15 நிமிஷம் கதை கேட்குறது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இந்த குழந்தைய அழிச்சுன்னு இந்த ஆசிரமத்தில் போய் அவள் அம்மா வேலை செய்யறது, அந்த சுவாமிஜியெல்லாம் பூஜை பண்ணினா அந்த பூஜைக்கு எடுத்து கொடுக்கறது, பூ பறித்து கொண்டு கொடுக்கறது, பழைய பூவை கொண்டு போகிறது, பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தா அதை கொண்டு உள்ளே வைக்கிறது,
இது மாதிரி சிசுரூஷை, இதெல்லாம் குழந்தைகளை செய்ய சொல்லணும். நாம் பண்ணுற பெரிய தப்பே என்னென்னா குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்காதுன்னு. ஒரு 25 வயசு 30 வயசு அவளுக்கு இதை பற்றின ருச்சி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார் அவளுக்குள்ள. நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? இப்போ நான் இவ தூங்குற மாதிரி என் தாத்தா மடியில் நான் தூங்கிருக்கேன். கதை சொல்கிறதே எங்கள் தாத்தா 3 வயசுலேயே என்ன ஆக்ஷன் போயிட்டார் வெளியூர். அவர் தான் பார்த்துப்பார்னா இது மாதிரிலாம் இந்த காலம் மாதிரிலாம் கண்ணில் கவனமாக இருப்பாளே தவிர இந்த காலத்தில் அப்படியே கண்ணில் வச்சு என் மேலே விடுற மாதிரி தடவி கொடுத்துட்டே இருக்கா. அப்படிலாம் பண்ண மாட்டான் அந்த காலத்தில். ஏதோ வேலைக்கு சாப்பாடு போடுவா, 10:11 உட்காந்து சாப்பிட்லாம், சாப்பாடு கிடைக்கும், பால் கிடைக்கும், அதோடு முடிஞ்சு போச்சே தவிர இப்போ எத்தனை விவகாரம், எத்தனை உபச்சாரம் அதுக்கு. அது என்னமோ அப்படியே நம்மளையே தான் கவனிச்சுட்டு இருக்கிறதுனால இதுதான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கு. அது நடக்காத போது அதுக்கு ஏக்கமாக இருக்காது. இந்த கதாசிரவணம்ங்கிறது காதில் விழுந்தாலே போரும், புரியலைன்னாலும் நமக்கு அதனுடைய வேலையை அது செய்யும். ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஜுரம்னு மருந்து கொடுக்குறோம், இல்லை 30 வயசு ஆன நாமே சாப்பிட்றோம். அது என்ன கெமிக்கல், அது என்ன டோசேஜ், அதுவே எப்படி உடம்புல ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் சாப்பிட்றோம். எல்லாம் உள்ளே போனால் அதோட வேலையை அது செய்யறது. அது மாதிரி சப்தங்கள், மந்திரங்கள், அதுக்கு அந்த சக்தி உண்டு. பின்னாடி அஜாமில சரித்திரத்திலே சொல்லுவார். அது மாதிரி இந்த குழந்தைய உட்காத்தி வச்சு கதைகளை சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்பயே இந்த குழந்தைகள் உட்காண்டிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு, இந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியலேன்னு. இன்னும் நான் மாற்றிக்க முடியாது. ஜென்ரேஷன் கேப் வரது அது அப்படி தான் இருக்கும் அது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி கார்ட்டூன் இருக்கு. அதே ராமாயணம், அதே பாகவதம், அதுவும் கிருஷ்ணான்னு ஒரு கார்ட்டூன் இப்போ வந்திருக்கு. எல்லா மொழியிலையும் கவனிச்செல்லாம் தெரியும். அழகாக பாகவத கதையை முழுக்க அப்படியே, தசமஸ்கந்த கதையை முழுக்க அப்படியே சொல்கிறான். வேறு அனாவசிய பேச்சு கிடையாது, அனாவசிய இது கிடையாது. குழந்தைகளுக்கு அது மாதிரி அந்த சரித்திரம் முழுக்க அப்படியே மனசில் வாங்கிக்கிற மாதிரி. இதெல்லாம் பிடிச்சிருக்கே. இப்போ பிடிக்காமல் இருக்கு இல்லையே. பாகவதம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிறதா, ராமாயணம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காதான்னா கதைக்கு வரலையேன்னா பிடிக்காம இல்லை, நமக்கு ஒன்றும் நாம் அதை பழக்கவும் இல்லை, அல்ல அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த குழந்தைய உட்காத்தி வச்சு இந்த பெரியவர்கள்லாம் பகவத்குணம் சொல்கிறதே நாரதர் சொல்கிறார். அவர்கள் தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயத அனுகிரஹேன ஸ்ருணவம் மனோஹராः தாஸ்ரத்தயா மேனு ஸ்வதம் பதம் விஸ்ருண்வதः பிரியஸ்ரவஸ்யங்கமமா பவத்ரதி. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையை சொல்ல சொல்ல எனக்கு அதில் ஒரு ருச்சி ஏற்பட்டு ஒரு 4 மாதத்துக்குள்ள அவர்கள்லாம் அங்கேருந்து கிளம்புறதே அவர்கள் பின்னாடி நானும் போகணும்னு ஆசைப்பட்டேன். அவர்களுடைய பிரிவை என்னால் ஏற்றுக்க முடியல. எங்கள் அம்மா என்னை போகக்கூடாதுன்னுட்டாள். ஏகாத்மஜாமே ஜனனி, ஏன்னா ஒரே குழந்தைனா என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அவர்களும் சொன்னார்கள், நீ சின்ன வயசு அம்மாவோட தான் இருக்கணும், அம்மா விட்டு பிரியக்கூடாது, உனக்கு கடமை இருக்கு, உனக்கும் நமக்கும் பிரிவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், உன்னுள் எந்த வாசுதேவன் இருக்கானோ, இந்த ஜகத்து முழுக்க எந்த வாசுதேவன் இருக்கானோ என்னுள் அவனும் இருக்கான். வாசுதேவ சர்வமிதி, உலகம் முழுக்க வாசுதேவனுடைய சொரூபந்தான் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அதில் பிரிவுங்கிறது ஏது? நமக்கும் உனக்கும் ஏது பிரிவுங்கிறது? பிரிவு அப்படிங்கிறதே கிடையாது. அதனால் நீ இந்த இருன்னு சொல்ல, அதனால் ஞானத்தினாலேயும் நான் பூர்த்தியாக கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா ஒரு மாடு கறக்கிற சமயத்தில் பாம்பு கடிச்சு இறந்து போக, எனக்கு வேறு ஆளே இல்லாததுனால நான் வீட்டை விட்டு வெளியேறி நான் பாட்டுக்கு பல காடு மலைகள் தாண்டி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அவர்கள்லாம் சொன்ன அந்த பகவத்குணத்தை நானும் மனசுனால திருப்பி அதை நினச்சி பார்த்து, பகவான் அவர்கள் எப்படி வர்ணித்தார்களோ அந்த உருவத்தை ஒரு தடவை மனசுனால பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணினேன். சூரியஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பலாந்தரம் கருண்யாகுலநேத்திரம் ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசா புட்டம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம்
கண்டோஜ்வல கௌஸ்துபம் துத்ரூபம் வனமல்யார படல ஸ்ரீவத்சதிப்ரம் பஜே கேயூராங்கத கங்கனோத்தம மகாரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹ காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதல சத்பிதாம்பராலம்பினி ஆலம்பே விமலாம்புஜத்விதிபதம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரிங்கிற மகான் குருவாயூர்ல பிரகாசிக்கக்கூடிய குருவாயூரப்பனை வர்ணிச்சு சொல்ற ஸ்லோகம் இது. எப்படி இருக்கான் குருவாயூரப்பன் பகவான் எப்படி இருக்கான்னா, தலையில கிரீட்டம் வச்சுருக்கார். அந்த கிரீட்டம் எப்படி இருக்குன்னா, கார்த்தால அந்த சூரியன் கிளம்பும் போது எப்படி கோல்டு கலர்ல இருக்கும் அது மாதிரி இருக்கு. சூரிய ஸ்பர்தி கிரீட்டம், சூரிய கிரணங்கள் போல பிரகாசிக்கிறது. ஊர்த்வ திலகம், அப்படி பகவான் இப்படி எடுத்துட்டா ஊர்த்வ திலகம்னு பேரு, இப்படி எடுத்துட்டா புன்றம்னு பேரு. இட்டுக்கிற பதார்த்தம் ஒண்ணுதான், மண்ணு சாம்பல் ஏதோ ஒண்ணுதான். அதை எப்படி இட்டுக்கிறோங்கிறது தான் வித்தியாசம். பகவான் ஊர்த்வ திலகமா இருக்கான். உயர தூக்கப்பட்டதான மூக்கா இருக்கு, விரிந்ததான நெற்றி, வில் போல் வளைந்ததான 2 புருவங்கள், காது பரிந்தம் நீண்டதான கருணததும்பிய கண்கள், கண்ணாடி போல கன்னங்கள், உயர தூக்கப்பட்டதான மூக்கு, செவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், பக்தர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியதான மந்தஹாசம் புன் சிரிப்பு, 2 காதுகள்லையும் மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது, அழக குந்தலங்கள் காகத்தினுடைய பக்ஷம் போல சிறகுகள் போல பிரகாசிக்கிறது, சங்கம் போன்றதான கழுத்து பகவானுக்கு. அந்த கழுத்தில் வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசி மாலை, முத்து மாலைகள் பகவான் போட்டுருக்கான். விரிந்ததான தோல், 4 கைகள், 4 கைகள்லையும் தோல் வளைய கங்கணம் மோதிரங்கள் போட்டுருக்கான். 4 கையிலையும் சங்கம் சக்கரம் கதை பத்மம்னு பிரகாசிக்கிறது. அழகானதான மார்பு, ஸ்ரீவத்சங்கிற ரத்னம் பிரகாசிக்கிறது. மார்புல மகாலட்சுமி இருக்காள். குறுகியதான இடுப்பு, திவ்யமான தங்கம் போல இருக்கக்கூடியதான பட்டை கட்டின்னு இருக்கான் பகவான். அது மேலே ஒட்டியானம் போட்டுருக்கான். அழகான கால்களில் கொலுசு, முத்து போன்றதான நகங்கள், தாமரை போன்றதான சலனங்கள். அதை அப்படியே பிடிச்சுன்னு தொங்குறேன் குருவாயூரப்பான். தாமரை போன்றதான அந்த கால்களை பிடிச்சுன்னு நான் தொங்குறேன். ஆலம்பே விமலாம்புஜ திதிபதாம் மூர்த்திந்த வார்த்திச்சிதம். என்னுடைய ஆர்த்தியை உன்னுடைய மூர்த்தி தான் போக்கணும்னு. ஆர்த்தினா மனோவியாதி, மூர்த்தினா உருவம். மனோவியாதிக்கு எது மருந்துன்னா பகவானுடைய உருவம் தான் மருந்து. அது ஏன் அப்படின்னா, இந்த பகவானுடைய உருவம் எதனால செய்யப்பட்டதுன்னா, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே ந ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தியபிஷம் விசந்தீதி வேதம் சொல்றதோ. எதனால செய்யப்பட்டது பகவானுடைய சரீரம்னால் ஆனந்தத்தினால செய்யப்பட்டது. இந்த மைக்கு இரும்புனால செய்யப்பட்டது, இந்த வேஷ்டி பருத்தியினால செய்யப்பட்டது, இந்த சங்கிலி தங்கத்தினால செய்யப்பட்டது, நம்ம உடம்பு பஞ்சபூதங்கள் மாம்சத்தினால செய்யப்பட்டது. அது மாதிரி பகவானுடைய சரீரம் அப்படிங்கிறது எதனால செய்யப்பட்டதுனால் ஆனந்தத்தினால செய்யப்பட்டது. அப்ப எங்க ஆனந்தம் இல்லையோ அப்ப அந்த இடத்துல ஆனந்தத்தை தானே பிரார்த்திக்கணும். உன்னுடைய அந்த ஆர்த்தி, என்னுடைய ஆர்த்தியை போக்கக்கூடியது உன்னுடைய மூர்த்தி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதை தியானம் பண்ணி பகவானும் தரிசனம் கொடுத்து அந்த ஜென்மாவை முடிச்சுன்னு மறு ஜென்மாவில் நான் பிரம்மபுத்திரரா நாரதரா பிறந்தேன். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணணும். நான் ஒரு வீடு வேலை செய்பவர்களுடைய குழந்தை. எனக்கு பூணல் கிடையாது, பூஜை தெரியாது, எனக்கு வேதம் படிக்கலைன்னா, எனக்கு ஆச்சாரம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு யாகம் தெரியாது, யோகம் தெரியாது, தியானம் தெரியாது, ஜபம் தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் யார்? நாரதர். நாரதர்னா யார் அப்படின்னா, உலகம் முழுக்க எங்க வேணாலும் போறதுக்கு ஃப்ரீ விசா உள்ளவருக்கு நாரதர்னு பேர். எந்த லோகத்துக்கு எங்க வேணாலும் போகலாம். ஒரு சமயம் கைலாசம் போகலாம், ஒரு சமயம் வைகுண்டம் போகலாம், ஒரு சமயம் பிரம்மலோகம் போகலாம், ஒரு சமயம் பூலோகம் வரலாம். இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமோ, சில பேருக்கு சில பேரை பிடிக்கும், சில பேரை கண்டா பிடிக்காது.
நமக்கே கவனிச்செல்லாம் வாழ்க்கையில் அந்தந்த வேவ் லெங்க்த் உள்ளவா தான் அந்தந்த வேவ் லெங்க்த் உள்ளவாளோட பழகுவா. எல்லாருக்கும் எல்லாரோடையும் பழக முடியாது. நல்ல வாழ்க்கை நல்ல வாளோட பழக்கம் இருக்கும், கெட்ட வாழ்க்கை கெட்ட வாளோட பழக்கம் இருக்கும். இப்போ உங்களுக்கு நமக்கே புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. அந்த கட்சியில் உள்ளவன் இன்னொரு கட்சிக்காரனோட பழக மாட்டான், பேச மாட்டான், சிநேகமாக இருக்க முடியாது. இப்படிலாம் ஒரு பிரிவுகள்லாம் பார்க்குறோமோ. அப்படி இல்லாதபடிக்கு ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் பழக்கத்தோடு கூடினவர் நாரதர். ஒரே சமயத்தில் அவர் ஆளுங்கட்சியிலையும் இருப்பார், எதிர்கட்சியிலையும் இருப்பார். அவர் அப்படி ஒருத்தர் உண்டான சோ இருந்தார். சோ அப்படித்தானே இருந்தார். எல்லாரோடையும் விவகாரம் உண்டு அவருக்கு. அது மாதிரி நாரதர் பிரகலாதனுக்கும் குருவா இருப்பார், கம்சனுக்கும் யோஜனை சொல்லுவார், வால்மீகிக்கு ராமாயணத்தை சொல்லுவார், ராவணனுக்கும் உபதேசம் பண்ணுவார். ராவணன் ஒரு சமயம் நாரதர் போனார், வாங்க வாங்கன்னு நான் நாரதரை, என்ன விசேஷம், உலகம் முழுக்க நான் ஜெயிச்சாச்சு பத்தேலாம் அப்படின்னா. என்ன ஜெயிச்சாலும் 9 பேரை ஜெயிக்காதனால அவளுக்கு ஒரு திமிர் இருக்குன்னா. யாருன்னு கேட்டான். நவக்கிரகங்கள்னா. ஓ, அவள் மிச்சம் இருக்காளான்னால் அவளை பிடிச்சின்னு வந்தான். 9 படியாக போட்டுட்டான். அவனோட சிம்மாசனம் ஏறுறது 9 படியாக போட்டுட்டான். குப்பரக்க போட்டு அவள் முதுகில் ஏறி சிம்மாசனத்தில் போய் உட்காந்துருந்தான். இன்னொரு தடவை நாரதர் வந்தார். இதோ நீங்கள் சொன்னவாளெல்லாம் படிக்கட்டாக போட்டுட்டேன்னா. அது ஒன்றும் அவளுக்கு சிரமம் இல்லைன்னார் அவர். ஏன் முதுகில் மிதிக்கிறேன்னா, அவள் நின்றுட்டே இருந்தாள் சிவங்கோவிலில் ஈசான மூலையில், வழி தெரியாமல் எப்போ பாரு முதுகு வலியோடு இருந்தால். அந்த இன்றைக்குமே இப்போ ஏறிடா 2 மிதின்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். முதுகு வலி தாங்கலை, 2 மிதிச்சு விடுன்னு. அது மாதிரி நீ பண்ணுறது மிதித்து விடுற மாதிரி இருக்கவாளுக்கு. அப்போ என்ன பண்ணுறது, நான் பெரட்டி போடுன்னார். குப்பரக்க போட்டிருக்கிறோன்னா பெரட்டி போடுன்னா. பெரட்டி போட்டார். சனீஸ்வர கடாட்சம் பரிபூர்ணமாக பட்டது. மேலே இந்த மோதிரம் போட்டுக்கிற வாழ்க்கையே தெரியாது. இந்த நீளத்தை கீழே வச்சு போட்டுக்கூடாது நவரத்தினத்தில். சுக்கிரனோட பார்வை தான் நம்ம மேலே படணுமே தவிர சனியோட பார்வை நம்ம மேலே படக்கூடாது. 3 பேர் போட்டுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் போட்டுக்கலாம். துலா ராசி, கும்பராசி இது மாதிரி உள்ளவா போட்டுக்கலாம். ஏன்னா அவளுக்கு சனி பார்த்தா விசேஷம். அவளை சனி பார்த்தா அவளுக்கு கிஃப்ட், மேலே யோகத்தை கொடுப்பானவன். பாக்கி பேர்லாம் போட்டுக்கவே கூடாது. அதனால் சுக்கிரனே ரொம்ப பேருக்கு ஆகாது. எல்லாரும் சுக்கிர யோகம்னு சொல்லுவா. சுக்கிரனே சில லக்னத்துக்கு பாவி அப்படிங்கிறது அது நமக்கு அது தெரியணும். அது அதனால தான் சில ஆற்றுல சொல்லலைன்னா வயிறு எங்கள் ஆற்றுக்கே ராசி கிடையாதும்பா. ஆற்றுக்கே ராசி கிடையாதுலாம் கிடையாது. யாரோ மாமியாருக்கு ராசி இல்லைங்கிறதே மரம் ஆற்றுக்கா மாட்டு பொண்ணையும் போட்டுக்காதேன்னு சொல்லியிருப்பா. அது அப்படியே ராசியே இல்லைன்னு வந்திருக்கும். அது அப்படிதான் வந்திருக்குமே தவிர ஆற்றுக்கே ராசி கிடையாதுலாம் ஒன்றும் கிடையாது. சில பேருக்கு சிலது ராசி, சில பேர் ராசி இல்லை அப்படின்பா. அதெல்லாம் தெரிஞ்சு தான் போட்டுக்கணும், தெரியாமல்லாம் போட்டுக்கூடாது. நாரதர் இது மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரெண்ட். அவர் எல்லா இடத்துக்கும் போகலாம், எப்பையும் பகவானை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியோடெல்லாம் உள்ளவர். இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு அவர் என்ன பண்ணினார் வாழ்க்கையில் அப்படின்னா, ஒரு 4 மாதம். இப்போ நம்ம 7 நாள் இருக்க பற்றில அது மாதிரி ஒரு 4 மாதம் இருந்தார் அவர். மகான்களோட தங்கி அவள் பூஜை பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்து உட்காந்துண்டு பூஜை பண்ணுறதை கவனித்து அவள் சொல்கிற பகவத்குணத்தை கேட்டு அவளுக்கு வேர்த்தா விசிறது, அவள் காஷாயத்தை தோச்சு போடுறது, அவள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்றது. உச்சிஷ்டலே பானனுமோதிதோத்விஜைஹி சகிருத்ஸ்மபுஞ்சே ததபாஸ்தகில்பிஷா யதிசேஷம் பகவத் சேஷம் யஜ்ஞசேஷம். சித்தத்தில் உள்ள அசுத்தியை போகும். சாப்பிட்றதுனால தான் மனசில் அழுக்கு வரதே காரணம். என்ன மாதிரி சாப்பாடுங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த மனசில் உள்ள அழுக்கு போகிறதுக்கு எது வழி அப்படின்னா, 100 கிருஷ்ணா 103/4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அங்கே உள்ளதை ஃபிட்டிங் பண்ண சொல்லு, பாத்ரூமுக்குள்ள பண்ண சொல்லு. முடிஞ்சோடனே இந்த ஃபேனை மாட்டிக்கலாம். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண, அதனால தான் பிரசாதம்னு சொல்கிறது. பகவானுக்கு பொதுவாகவே நைவேத்தியம் பண்ணாத்தையே சாப்பிடக்கூடாது, எந்த பதார்த்தத்தையுமே சாப்பிடக்கூடாது. நம்ம ஆற்றுலெல்லாம் பாட்டியெல்லாம் பார்த்தேன்னா காப்பியை கூட அப்படி சுவாமிகிட்ட காமிச்சிட்டு குடிப்பா.
அப்படிலாம் ஒரு வழக்கம் உண்டு. சுவாமி நைவேத்தியம் என்னன்னு கேட்பா. இன்றைக்கி நம்ம மாத்தில் என்ன சமையல்னு கேட்க மாட்டா. இன்றைக்கி என்ன சுவாமி நைவேத்தியம் அப்படின்னு கேட்பா. இப்போ அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி என்ன ஸ்விக்கி மாமா என்ன கொண்டு கொடுக்க போகிறார்? இன்றைக்கி ஸ்விக்கி மாமாவா? இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது மாமாவாயிடுது. அமேசான் மாமா, ஸ்விக்கி மாமா, தலையில் எழுத்து. பாப்போம், வேற என்ன ஒரு ருச்சி அந்த காலத்துலலாம் ஒன்றுமே கிடைக்காது. இந்த ஹோட்டலே 70-80 வருஷம் முன்னாடி இந்தியாவில் கிடையாது. ஹோட்டலுங்கிற பழக்கமே கிடையாது. அன்னதான சத்திரம்தான். இந்த சாப்பாடை வியாபாரமாக பண்ணது அந்த பாபிகள் தான். பிரிட்டிஷ்காரன் வந்து தான் அதை ஆரம்பித்து கொடுத்தது. நம்ம ஊரில் எப்படின்னா இது எல்லாம் தானம்தான். எஜுகேஷனும் தானம்தான், சாப்பாடும் தானம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமானது உணவு, கல்வி. இது ரெண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தடையில்லாமல் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரியவா என்ன பண்ணியிருந்தால் இதை ரெண்டையும் வியாபாரம் பண்ணக்கூடாது. சாப்பாட்டையும் வியாபாரம் பண்ணக்கூடாது, படிப்பையும் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக தான் சொல்லி தரணும் குழந்தைகளுக்கு. இன்றைக்குமே பாடசாலையிலலாம் ஃப்ரீ தானே, ஃபீஸே கிடையாது. அப்படி தானே சொல்லி தரேன். இப்போயே நானே சொல்லிப்பேன், சொன்ன பாருங்க பிரவச்சன பாடசாலைன்னு. இந்த குழந்தைகளெல்லாம் ஐஷன் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை 50 பேர் ஐஷன் வந்து உட்காத்தி தங்க வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு இவாளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறது ஃப்ரீ தான், ஃபீஸ் எல்லாம் கிடையாது, சர்டிஃபிகேட்டோட அப்படின்னா. ஏன்னா நம்ம சாஸ்திரம் அப்படி தான், படிப்பு ஃப்ரீயாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சாப்பாடும் அது மாதிரி தான், ஃப்ரீயாக தான் இருக்கணும், அதை வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது சாப்பாடை எந்த ரீதியிலையும் அதில் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினது அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதை தான் சாப்பிடணும். யதிசேஷம் சன்னியாசிகள் சாப்பிட்டதை சாப்பிடணும். இன்றைக்குமே பரமாச்சாரியால் இருக்கிற காலத்தில் இருந்தவாளுக்கு தெரியும். எனக்கு கொடுத்துருக்கா ஏதபுரி மாமா. நாளைக்கு இதுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு மறுநாள், அது அண்ணாபிஷேகத்தை அன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதல்ல அந்த வருஷம்தான் ஆரம்பம். கொண்டு போய் பிரசாதத்தை அக்னிஹோத்திர விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு கொண்டு கொடுத்த உடனே அன்றைக்கி ராத்திரி தங்க சொல்லி மறுநாளைக்கு கூட இருந்து உனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஏதோ சாப்பாடை கொடுத்து. இப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். என்ன ஒரு கருணை, என்ன ஒரு பிரியம். இப்படி இந்த இந்த மைக்கும் நானும் பரமாச்சாரியில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கோம். இப்படி இருப்பா, இப்படி உட்காந்துருப்பா, இப்படி உட்காந்து இப்படி கையை கட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உட்காந்துருப்போம் ஆச்சாரியாலோட. அது மாதிரி பாலபிரிவா கிடச்சான்னா விடவே கூடாது. உட்காந்துட்டு இப்போ அவ்வளோ ஒரு கருணை, அவ்வளோ ஒரு தபஸு, அவ்வளோ ஒரு அனுகிரகம். அந்த பார்வை மேலே படணும், நேராக உட்காரக்கூடாது. பொதுவாக பகவான் சன்னியாசிகள் இவாள்கிட்டலாம் சைடில் தான் இருக்கணும். அதனால தான் சந்நிதின்னு பேர். நேர் பார்வையை தாங்கிற சக்தி நமக்கு கிடையாது, சைடில் தான் இருக்கணும். அவள் ராஜா, யதி, பகவான் 3 பேருக்கும் சைடு தான், நேருக்கு நிற்கக்கூடாது. இங்கே வந்து அந்த பகவானுக்கு சாப்பிட்ட நைவேத்தியம் பண்ண பிரசாதம் மகான்கள் சாப்பிட்ட மிச்சம், அதான் பிரசாதம்னு சொல்கிறது. அதை சாப்பிட்டோம்னா சித்தத்தில் உள்ள அசுத்தங்கள் போகும். அது மாதிரி நான் சாப்பிட்டு இந்த பகவத்குணத்தை கேட்டு நான் வளர்ந்ததுனால, ஒரு 4 மாதம் பண்ணினத்தினால சத்சங்கம், சுருக்கமாக சொன்னால் சத்சங்கம், அதனால் வரக்கூடிய கதாசிரவணம், அதனால் ஏற்படக்கூடிய பக்தி, இந்த 3ம் எந்த ஒரு ஜீவனையும் உயர்ந்த நிலையில் கொண்டு விட்டுரும். அவன் எந்த கீழ் நிலையில் இருந்தாலும் அவனை உயர்ந்த நிலையில் கொண்டு விடும். அதனால் எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த சத்சங்கத்தோட கதாசிரவணத்தோட பக்தியோட மகிமையை சொல்கிற மாதிரி ஒரு புராணம் பண்ணுங்கோ அப்படின்னு நாரதர் சொல்லி அந்த பாகவதத்தை சொன்னார். விஷயம் ஒன்று தான், இந்த கண்டென்ட் ஒன்று தான். பகவான் அவதாரம் என்ன கதைகள் தான், அதை சொல்கிற விதத்தில் தான் வித்தியாசம். யதா ஹரோ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மன் அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணயா அப்படின்னு பாகவதமே சொல்கிறது. பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்லும்போது எப்படி சொன்னார் அப்படின்னா, எப்படி சொன்னால் கேட்குறவாளுக்கு பக்தி வருமோ. இப்போ நான் சொல்கிற விதத்திலேயே கேட்குறவாளை சிரிக்க வைக்கலாம், நான் சொல்கிற விதத்திலேயே கேட்குறவாளை எமோஷனாக பண்ணலாம், நான் சொல்கிற விதத்திலேயே கேட்குறவாளுக்கு திங்க் பண்ணுற மாதிரி பண்ணலாம்.
நான் சொல்கிற விதத்திலேயே கேட்குறவாளுடைய மனசு குழையிற மாதிரி பண்ணலாம். எல்லாம் சொல்கிற விதத்தில் இருக்கு. எப்படி சொல்கிறோங்கிறது உங்களுக்கு நான் மெசேஜாக சொல்லலை, உங்களை நான் பொழுதுபோக்குறதுக்காக இதை நான் சொல்லலை, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்லலை, உங்களை உணர்ச்சி வசம் அதெல்லாம் விஷயமே இல்லை. நான் சொன்னால் பகவானை நினச்சி 2 சொட்டு உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அது மாதிரி தான் பகவானுடைய குணத்தை சொல்லணும். இந்த லைட் எல்லாம் போட்டு போகும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, நமக்கு பகவான்கிட்ட காதல் ஏற்படணும். அதன் மூலமாக கசிவு அப்படின்னா உருக்கம், இந்த மனசு உருகணும். அந்த உருக்கத்தினுடைய அடையாளமாக கண்ணீர் மல்கி, கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். இதுதான் பகவத் குணம் சொல்கிற விதம், கேட்குற விதம். அது மாதிரி இதை சொல்லு அப்படின்னு நாரதரை பார்த்து பிரம்மா சொல்ல, பிரம்மா அது மாதிரி பிரம்மா நாரதர்கிட்ட சொல்ல, நாரதர் அது மாதிரி வியாசர்கிட்ட சொல்ல, அப்போ வியாசரால் செய்யப்பட்ட புராணம் தான் இந்த பாகவதம் அப்படிங்கிறது. இதை 7 நாள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இப்போ பழக்கத்தில் சப்தாகம் அப்படின்னு சொல்கிறோம். சப்தேன்னா 7, ஆகம்னா நாட்கள், நவாகம்னா 9. இதை 7 நாள் அப்படிங்கிறது எங்கே வந்தது? 1. 2வது, இது மாதிரி கலசங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது? இந்த 2ஐயும் சொல்கிறேன். 7 நாளுங்கிறது பாகவதத்தை சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொன்ன கணக்கு. அது பஞ்சபாண்டவர்களுடைய பேரன் பரீட்சித் அப்படிங்கிறவன் தவம் பண்ணக்கூடிய ஒரு முனிவருடைய கழுத்தில் விளையாட்டாக செத்த பாம்பை போட, அந்த முனிவருடைய பையன் அவரை சாபம் கொடுக்க, இன்றையிலேருந்து 7வது நாள் பாம்புக்கெல்லாம் அரசனான தட்சகன்கிற பாம்பு உன்னை கடிக்கட்டும்னு சொல்ல, அதனுடைய விளைவாக அவன் வீட்டை விட்டு வெளியேறி கங்கைக்கரையில் சுகருடைய காலில் விழுந்து, நான் கரையேறுவதற்கு எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ சுகாச்சாரியால் சொல்லப்பட்டது தான் இந்த பாகவதம். அதனால் 7 நாளுங்கிறது அதில் வந்தது. இப்படி கலசஸ்தாபனங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணுற முறைங்கிறது அது வேற கதை. கோகர்ணன் அப்படிங்கிறவனுக்கு சூரிய பகவான் சொன்ன முறை அது. அது எப்படின்னால், ஆத்மதேவன் ஒரு பிராமணன் துங்கபத்ரா நதிக்கரையில் வசிச்சா. அவனுக்கு துந்துளி அப்படின்னு ஒரு மனைவி, அவர்களுக்கு குழந்தை கிடையாது. நல்ல செல்வம், அவனுக்கு வசதி உண்டு. அதனால் எத்தனையோ பூஜைகள் பண்ணினா, ஜபம் பண்ணினா, ஹோமம் பண்ணினா குழந்தை பிறக்கல. சில கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு சில பேர் ஆளை பொறுத்து பரிகாரம் அமையறது. வைத்தியமே பாவா சக்திக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணிக்கிறார். அது மாதிரி தானே சாதாரண ஏழைகள்லாம் கவனிச்சேன்னா, நீ ஆஸ்பத்திரிக்கு போறியா, எனக்கு சேர்த்து மருந்து வாங்கிட்டு வாம்பா, எனக்கும் சேர்த்து மருந்து வாங்கிட்டு வா. அந்த காலத்துல எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஏகமூலிகா பிரயோகம்னு எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான். இப்போ அவா போய் கடையில் வாங்கி சாப்பிட்றா. கடையில் விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு சொன்னாலும், இந்தியா மாதிரி உள்ள தேசங்களில் கடையில் போய் மருந்து வாங்கினா அவளுக்கு 20 ரூபா தான். நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவனுக்கே 200 ரூபா. அது அவரோட நியாயம், போக தான் போகணும், அவர் சொன்னது தான் நாம் சாப்பிட்ணும், அதெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னாலும், சாதாரண சீசனபிள் டிசீஸ் இருக்குது பாருங்க. ஒரு இது மாதிரி ஒரு கிளைமேட் மாறுற சமயத்தில் வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாவில், அதுக்கெல்லாம் போக முடியுமா நம்ம டாக்டர்கிட்ட? அதுக்கெல்லாம் சக்தி உண்டா? தலைவலி ஜுரம்னா 2 நாளைக்கு பாராசிட்டமாலை போட்டால் சரியாக போயிடுறதுன்னு தான் ஜனங்களுடைய நம்பிக்கை. அவாவா சக்தியை பொறுத்து தான் எல்லாமே. சாஸ்திரமும் அப்படி தான் சொல்கிறது. சாதாரண இந்த வைக்கம்னு ஒரு ஊர் இருக்குது கேரளாவில். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடி போச்சு, அது மகாதேவ அஷ்டமின்னு பேர். அதுக்கு போன கிருஷ்ணபட்சத்தில் போட்டுச்சு பாருங்க. இதுக்கு வைக்கத்து அஷ்டமின்னு பேர். அதுக்கு அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அன்னதானம் வைக்கத்தில். வைக்கத்து மகாதேவன்னு சொல்லுவாள், பரமேஸ்வரன். அங்கே போய் வயறு சம்பந்தமாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஊரில் போய் அன்னதானம் பண்ணினா அது சரியாக போயிடும். வயர் சம்பந்தமாக வியாதிகள்லாம் வருது பற்றியில, வைக்கத்தில் போய் பண்ணினா அது சரியாக போயிடும் அப்படின்னு அங்கே ஸ்தல புராணம். அன்னதானம் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு சக்தி கிடையாது சார் அப்படின்னா, அது சாஸ்திரம் சொல்கிறது அந்த வைக்கத்து புராணமே.
உனக்கு சக்தி இல்லைன்னா யாராவது அன்னதானம் பண்ணால் அதில் போய் சாப்பிடுன்னு. அதே புராணமே. எல்லாரும் அன்னதானம் பண்ண முடியுமா? நீ பண்ண முடிஞ்சவன் சாப்பிடக்கூடாது. இந்த பிரச்சனையே அதுதான். சக்தி உள்ளவன் அந்த காரியத்தை தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறான்னா, சக்தி உள்ளவனும் பரிகாரத்தை எளிமையாக கேட்குறான். ஒருத்தர் ஒரு ஜோசியர் கூட சொன்னார், டிவியில் டிவியோ சம்திங் ஏதோ சேனலில் நான் பார்க்குறது, நான் எளிய பரிகாரங்கள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா. இந்த ஆளை பொறுத்து தான் பரிகாரமே. நீ எப்படி சம்பாதிச்ச பாவத்தைங்கிறத பொறுத்து தான் விஷயம். நீ அந்த காலத்தில் வியாதினா நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்பார் டாக்டர். நீ சாப்பிட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு மருந்து. அதுக்கு கிராமத்திலேயே ஒன்று உண்டு, இரும்புலக்கையை முழுங்கி விட்டு சுக்கு கஷாயம் குடித்தா சரியா போகுமா? முழுங்கினதே இரும்புலக்கை, வெறும் சுக்கு கஷாயத்தை குடித்தா அது செரிமானம் ஆகுமா? அது மாதிரி கோடிக்கணக்காக பணத்தை கொள்ளையடித்து சேர்த்து ஊராக போய் கோவிலில் கும்பிட்டதுனால பாவம் போயிடுமா என்ன? பல ஜென்மாக்களுக்கு அந்த சொத்தை ஒழிச்சாலும் பாவம் போகாது. அவாவா பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இப்போ நாமளே எடுத்துப்போமே, இவெல்லாம் வேலை செய்கிற வாழ்க்கையில் மற்றெல்லாம் ஒரு வேளை மாத்திரை சாப்பிட்டோம் உடம்பு நார்மலாகிடும். நமக்கு லைஃப் டைம் சாப்பிட்றோம், உடம்பு சரியாக மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் யாராவது சொல்லுங்கோல? என்னால் அவாவா பாவம் தான் காரணம். அவா பண்ணுற பாவம் தான் அது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரமும். சிலதெல்லாம் பாவம் பண்ணி நாம் சம்பாதிச்சா தகுந்த பணங்களை செலவழித்து தான் ஆகணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஆளை பொறுத்து மாறும் அது. இவன் குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் பண்ணினான். அந்த பிராமணன் குழந்தை பிறக்கல. ஒரு நாளைக்கு அவன் விரக்தி ஆயிட்டான். மேலே மேலே ஒரே காரியத்தை செஞ்சுட்டே வந்தால் ஒரு வெக்ஸ் ஆகிடுவா வாழ்க்கையில். இதுக்கு என்ன சார் முடிவு அப்படிங்கிற மாதிரி. அதனால் வீட்டை விட்டே வெளியில் போயிட்டான். ஏதோ ஒரு மரத்தடியில் ஒரு நதி கரையில் உட்காந்துட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ஞானி வந்தார் அந்த வழியாக. அவரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணினான். நம்ம தேசத்து வழக்கம் அது. யாராவது மகான்கள் வந்தால், இன்றைக்குமே எத்தனை நாஸ்திகவாதிகள் பிரச்சாரம் பண்ணினாலும் எங்களை மாதிரி தலையில் குடுமி பஞ்சகச்சம் விபூதியோடு போனால் இன்றைக்கும் ஜனங்கள் சாமின்னு தானே சொல்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் சாமியே கிடையாது, நான் ஆசாமி தான். ஆனால் அந்த ஜனங்களோட நம்பிக்கை அது மாதிரி. வேதாத்தியனம் பண்ணி பூஜை பண்ணுறவள் ஏன் இப்போ ஒரு 10 நாளைக்கு மாலையை போட்டுக்கிறவளையே சாமிங்கிற வேணுமே. இந்த சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவள் எப்படி இருந்தா, மாலை போட்டு முடிச்சப்புறமே எப்படி இருக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியும். அவளையே கூப்பிட்டு சாமிங்கிறோம் நம்ம. அப்படின்னா அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க வாழ சாமின்னு தானே சொல்லுவோம். அதனால் சாமி அந்த பழக்கம், அது எதை ஆசிரியிக்கிறோமோ அந்த பெயர் வந்துடும். வாசலில் அந்த கிராமத்தில் பார்த்த வாழ்க்கை தெரியும். கத்திரிக்காய் வித்துன்னு போவா. கத்திரிக்காய் விற்கிறவளே இஞ்சவா அப்படின்னு கூப்பிட மாட்டா. கத்திரிக்காய் இஞ்சவான்னு தான் கூப்பிடுவா. கத்திரிக்காய் இஞ்சவா. விளக்கமாறு வித்துன்னு போனா விளக்கமாறு இஞ்சவான்னு தான் சொல்லுவா. அவ என்ன ஏன் விளக்கமாறுன்னு கூப்பிட்டேன்னு சொல்லுவலாக. அவள் அதை பிடிச்சுட்டு இருக்கா, அதனால அந்த பெயர். அது எதை பிடிச்சுட்டு இருக்குமோ அந்த பெயர். பகவானை பிடிச்சிருந்தா பகவானோட பெயர், இன்னொன்று பிடிச்சிருந்தா அந்த பெயர். அதுதான் வாழ்க்கையில். கொஞ்ச நாள் நாம் பிடிச்சிருந்தாலே அந்த பெயர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டா வாழ்நாள் முழுவதும் பிடிச்சிருந்தா. மகான்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தேச ஆச்சாரம். நமஸ்காரம் பண்ணினான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன்னா நீங்களே கவனிச்சா தெரியும். யாரோ சில பேருக்கு தான் மகான்களா பேசுவா. பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுவோம்னா நாம தான் பேசுகிறோம் வாழ்கிட்ட. யாரையா பார்த்தா அவளை பேச விடாதபடிக்கு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி இப்படி இருக்கோம் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் சிரமப்படுறேன் எல்லாம் சரியாப்படு கவலைப்படாது, இங்கே க்ஷேமமாக இருப்பேன்னா இங்கே சொல்கிறேன். இதுவே எனக்கு நம்பிக்கையே இல்லைம்மா. சரி என்ன பண்ண போகிற? நம்பிக்கையே இல்லை, கஷ்டப்பட்டு போ. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒன்றும். ரெண்டாவது, நாம் பேசுகிறதுக்கு மகான்கள் பேசுகிறதுக்கு வித்தியாசம் உண்டு. மகான்கள் பேசினா ரிஷினாம் புனராஜ்ஞானாம் வாசமர்த்தோனுதாவதி அப்படின்னு காளிதாசன் சொல்கிறான். மகான்கள் சொன்னால் அந்த வார்த்தையை தேடிட்டு பொருள் வருங்கிறான். நீ க்ஷேமமாக இருப்பேன்னு சொன்னால் க்ஷேமம் பின்னாடியே வந்துடும். வாத்து நீ சௌக்கியமாக இருப்பேன்னு சொன்னால் நான் சௌக்கியமாக இல்லை அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதே சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு மகான்கள் சொன்னால் பின்னாடியே சௌக்கியம் வந்துடும் ஆத்துக்கு.
மகான்களுடைய வாக்குக்கு அதுதான் சக்தி. அப்படிங்கிறதே நாம் அந்த வார்த்தைகளை நாம் பேசுகிறதுக்கும் எல்லாரும் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டோன்னு. அவரை பார்த்து சொன்னா, ரொம்ப சிரமத்தில் இருக்க, குழந்தைகள் இல்லைன்னா. இது என்னடா சிரமம், இது சௌக்கியம்னா அவர்னா. குழந்தை இல்லைன்னாவோ கஷ்டப்படுறேன்னா இது என்ன கஷ்டம்னார் அவர். இதான சௌக்கியமான வாழ்க்கை, அது எப்படி சொல்கிறேன் இல்லைங்கன்னா. அவனுக்கு இல்லாதனால உனக்கு புரியலைன்னார். இருந்தால் புரியும் சௌக்கியமாக கஷ்டமா அப்படிங்கிறது. சரி, விஷயத்துக்கு வாழ்னார். எனக்கு சாந்தி வேணும், நிம்மதி வேணும், நான் சன்னியாசம் வாங்கிக்கோன்னார். அவர் ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன், ஆனந்தமாக இருக்கலாம்னார். உபதேசம் பண்ணுறேங்கிறலே, உபதேசம் பண்ணினா குழந்தை பிறக்குமான்னு கேட்டான். நல்ல வேலைன்னார் அவர். உனக்கு நான் சன்னியாசம் வாங்கி அதுக்கப்புறம் நீ குழந்தைய பெற்றுந்தா இப்போ அப்படி தானே நடக்கிறது. அவன் எதுக்குன்னே புரியல, அவனுக்கு எதுக்கு எதுன்னே புரியல ரொம்ப பேருக்கு. இதுக்கப்புறம் அது கடைக்கு வாங்குறான் நம்மளையே. ஜனங்களுடைய மனோபாவத்துக்கு சொல்கிறேன். அவனுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு குழந்தை தான் வேணும். பக்கத்தில் ஒரு மாமரம் இருந்தது, அதுலேருந்து ஒரு பழத்தை பெரித்து கையில் வச்சுன்னு அபிமந்திரணம் பண்ணிவிட்டு தலையை குனிஞ்சான். உன் ஜாதக ரீதியாக 7 ஜென்மாவுக்கு உனக்கு புள்ள கிடையாது, உன் தலையெழுத்து அப்படிதான். ஆனால் இந்த பழத்தை கொண்டு போய் உன் மனைவிட்ட கொடு, உனக்கு குழந்தை பிறக்கும். புரியலையேன்னா, குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன், குழந்தை பிறக்கும்னு சொல்கிறேன். உன் பிராரப்தம் குழந்தை கிடையாது, இந்த பழத்தை சாப்பிட சொல்லி குழந்தை பிறக்கும்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளுடைய பிராரப்தம்னு ஒன்றும், மகான்களுடைய அனுகிரகம்னு ஒன்றும், பகவானுடைய கருணைன்னு ஒன்றும். எது பெருசு, எது பலிக்கும்னா, எது பெருசா இருக்கோ அது பலிக்கும். நம்மளோட பிராரப்தம் பலிக்குமா, மகான்கள் பண்ற ஆசீர்வாதம் பலிக்குமா, பகவானுடைய கருணை பலிக்குமான்னா எது எது பலியஸோ அது பலிக்கும். அப்ப மகான்களுடைய கருணையோ ஆசீர்வாதமோ பகவானுடைய கருணையோ பெருசு இல்லையா, அது சின்னதா, அதை விட என் பாவம் பெருசா அப்படின்னு சொன்னா இல்லை, அதுதான் பெருசு. அது பெருசுன்னு நீ நம்பினா பெருசு. இப்போ நான் சொன்னேன் பாருங்க, கவலைப்படாத க்ஷேமமாக இருப்பேன்னு நீங்கள் சொல்கிறேன், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு பதில் உனக்கு ஒன்றும் கிடையாது, சௌக்கியமாக இருப்பேன். இதான் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லிடுவாளா? எல்லாருக்கும் எல்லாரும் சொல்கிற வார்த்தையாது. சில பேருக்கு சில பேர் சொல்கிற வார்த்தை அது. அது உணர்ந்தாதான் புரியும், அது நம்பினாதான் அதுக்கு பலனே வரும். இதை கொண்டு போய் கொடு, உன் மனைவியை சாப்பிட சொல்லு, குழந்தை பிறக்கும்னா. இவ பிராரப்தத்தை பற்றி சொல்கிறேன். இவன் எடுத்துன்னு வந்தா, இவருக்கு நம்பிக்கை உண்டு. இவன் எடுத்துன்னு வந்தா, மனைவிட்ட கொடுத்தான், மனைவிக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாம் தேவைப்படுறதும். அவன் அந்த பழத்தை சாப்பிடல. அவன் என்ன பண்ணினா, அது மாதிரி ஒரு மாடு வந்தது, அந்த மாடுகிட்ட கொடுத்துட்டான். இந்த பழத்தை கொள்ளையில் இருந்த மாட்டுக்கிட்ட கொடுத்துட்டான். அவளுடைய சகோதரி சொன்னா, அவள் தான் அந்த யோஜனை சொன்னது. இந்த மாதிரி சமயத்துக்கு பக்குவமாக சொல்கிறதுக்கு சில பேர் வருவான் நம்மளை தேடி. அது நமக்கு நல்லதுக்கும் வருவா, கெடுதலுக்கும் வருவா. அதான் அதில் உள்ள விஷயமே. நல்லதுக்கும் வருவா, ஒரு நிமிஷத்தில் சொல்லி நம்மளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பா. இது மாதிரி கொண்டு போய் நடித்ததுலேயும் நிறுத்திடுவான் எத்தையாவது சொல்லி. அதனால தான் பகவான்கிட்ட எப்போதும் பிரார்த்திக்கணும், என்னை நல்லவனாகவே வெய்ய, நல்ல பாதையில் ஆக்ஷன் போ, எனக்கு நான் போகிற பாதையெல்லாம் நல்ல வாக்னேய சுபதா ராஜே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் அப்படின்னு பிரார்த்திக்கிறது வேதம். என்னை நல்ல பாதையில் ஆக்ஷன் போ அப்படின்னு பிரார்த்திக்கிறது. பகவான் தான் நல்ல பாதையை காமிக்கணும், நல்ல சங்கத்தை நமக்கு கொடுக்கணும். இது மாதிரி துசங்கம் ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு கால் ஏற்பட்டாலும் அதில் நமக்கு நம்பிக்கை வரக்கூடாது. சில பேர் சொன்னால், சில பேர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா எனக்கு பகவான் ரட்சிப்பார் சார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். இது கண்மூடித்தனமான விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் சயின்ஸில் நிரூபிக்கப்படும். உதாரணம் சொல்கிறேன் நான். இப்போ இந்த இதில்
ஹிமாச்சல் பிரதேசத்தில் குகையில் மாட்டின்டா பற்றில அதை மீட்கிறதுக்காக அமெரிக்காவில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்த வரவழைச்சா ஆஸ்திரேலியாவிலேருந்து. அவன் என்ன சொன்னான் தெரியுமோ? 41 பேர் எந்த டெக்னிக் பண்ணியும் அவளை மாற்ற முடியாது அப்படிங்கிறது. இந்த மலை அவர்களை காப்பாற்றணும்னு நினைச்சாதான் அவர்கள் வெளியில் வர முடியும்னா அப்படியே சொன்னான். இந்த மலை அவர்களை கொல்லக்கூடாது, அவர்களை காப்பாற்றணும்னு நினைச்சாதான். இன்னைக்கு நம்ம ஊரில் சொன்னா மழை நினைக்குமான்னா நினைக்கும்னு நம்ம சாஸ்திரம் சொல்றதே. நம்ம சாஸ்திரம் சொன்னதுனால தானே நம்ம மலையை பூஜை பண்ணினோம், மரத்தை பூஜை பண்ணினோம், மண்ணை பூஜை பண்ணினோம், நதியை பூஜை பண்ணினோம். இதுக்கெல்லாம் தெய்வ சக்தி உண்டு, இவங்கெல்லாம் தெய்வீகம்னு சொன்னதுனால தானே. அப்படி தானே நம்பிக்கை பண்ணி வந்தாலே வெளியில் 14 நாள் கழிச்சு உள்ளவும் அந்த வழியில் வரணும். ஐயா வந்தார்களே எத்தனை பேரும், 10 நிமிஷத்தில் உயிர் போகிறவா எத்தனை பேர் இருக்கா? இதெல்லாம் நம்பிக்கை. இப்போ கரண்ட் தொட்டால் ஷாக் அடிக்கிறோம், கரண்ட் தொட்டு லைட்டு எரிகிற வேலை இருக்காளே சில பேர் பார்க்குறவன். அபூர்வமான மனுஷியா. எல்லாத்துக்குமே விதி விலக்கு இருக்குது உலகத்தில். அதுக்காக சொல்ல வரேன். நம்பிக்கை ரொம்ப அவசியம், அதுவும் பக்திக்கு ரொம்ப அவசியம். அவள் மனைவியோட சகோதரி சொன்னால், உனக்கு ஏற்கனவே 40 வயசுக்கு மேலே ஆயிடுது, இதுக்கு மேலே பிரசவங்கள்லாம் ஆகி மண்ணாடணும், அதனால் நீ எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இருக்குது, அவளுக்கு சின்ன வயசு, நான் கர்ப்பமாக இருக்கேன், என் குழந்தைய உன் குழந்தையாக கொடுத்துட்றேன், நீ இந்த பழத்தெல்லாம் சாப்பிடாதேன்னா. அதே மாதிரியே அவன் என்ன பண்ணா, மாட்டுக்கிட்ட கொடுத்துட்டா. கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டு அவளுக்கு வம்சவனம் பண்ணி சீமந்தம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு நாளைக்கு அவள் தங்கச்சி குழந்தைய பெத்தினி வந்துட்டா. இந்த பசுமாட்டுக்கும் மனிதனுக்கும் தான் கர்ப்பவாச காலம் ஒன்று. உலகத்தில் கவனிச்செல்லாம் தெரியும். இந்த டிஃபரன்ஸ் பாக்கி பேருக்கெல்லாம் வித்தியாசம் வரும். 1 மாதம் உண்டு, 2 மாதம் உண்டு. நாய்க்கெல்லாம் 2 மாதம்தான், யானைக்கெல்லாம் 3 வருஷ காலம் கர்ப்பவாசம். மனுஷனுக்கு தான் தசமே மாசி சூத்தவே அப்படின்னு 10வது மாதம் இந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது. அந்த பசுமாடும் ஒரு குழந்தைய பெற்றுது. அது மனுஷ குழந்தையா, மனிதன் உருவத்தில். காது மட்டும் அதுக்கு பசுமாடாக இருக்குது. கர்ணம்னா காது, கோ கர்ணன். உலகத்தில் உள்ளவாள்லாம் ஆச்சரியப்பட்டு போனான். எல்லாரும் இவ வீட்டுக்கு வந்துட்டா. பசுமாடு எப்படி மனித குழந்தைய பெக்கும்? அதுக்கு அவ சொல்லிட்டா. இந்த பொதுவாக இந்த பொய் சொல்லி பழக்கப்பட்டவாளுக்கு மேலே மேலே மூளை வேலை செய்யும், கிரிமினல். ஆனால் மாட்டிப்பா ஒரு நாளைக்கு. ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அது வேற விஷயம். சத்தியம் பேசுகிறவனுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், எப்போதும் ஒரே விஷயம்தான். பொய் பேசுகிறவன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். யார்கிட்ட என்ன சொன்னோம், என்ன உளறினோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இவன் என்ன பண்ணுறா, எப்படி இந்த மாடுக்கு புள்ள குழந்தை பிறந்ததுன்னொடனே நான் தோலியை கொடுத்தேன், கொட்டையை கொடுத்தேன்னு எதையோ சொல்கிறான். ஏன்னா அந்த பழத்தை சாப்பிடலன்னு சொல்ல முடியாது. அவரும் நம்பினார். ஏன்னா இது மாதிரி சில நிர்பந்தங்கள்லாம் வாழ்க்கையில் வந்துடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனைவி, இப்படி தான் இருப்பான்னா வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். கோயில் பிடிச்சா சண்டையை பிடிச்சி நிற்கிறதா என்ன? ஏற்றுன்னு தான் ஆகணும். அதை பெருசுப்படுத்தினா இந்த க்ஷணம் நீ நிரூபிக்கணும்னா மண்டை உடையும். அதுக்காக மாற்றிக்கிறவா கிடையாதவா. ஏன்னா அவளுக்கு அபியாசம் அதுவே. இப்படியே பேசியே பழக்கம்னா அதை எப்படி பண்ண முடியும் சொல்லுவோம்? அதை பெருசுப்படுத்தாமல் இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவர் சொன்னதை விட்டுட்டார். இந்த குழந்தை இவ தங்க குழந்தை, இவ குழந்தைன்னு சொல்லியிருக்காளா, அந்த குழந்தை அந்த பசுமாட்டுக்கு குழந்தை இருந்த 2ஐயும் எடுத்து அதுக்கு ஜாதகர்மா நாமகரணங்கள்லாம் பண்ணி வளர்ந்த உடனே பூனல் போட்டு அந்த குழந்தைக்கு 2 பேருக்குமே வேதம் சொல்லி கொடுத்து. இல்லை ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த குழந்தைகள் வளர்றதேவே தெரியாது. என்னதான் நீங்கள் ஜலம் ஊற்றினாலும் எரு போட்டாலும் மாம்பழம் கசக்காது, வேப்பங்காய் திதிக்காது. அதில் என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும். ஏற்கனவே உள்ள விதை என்ன இருக்கோ அதுதான். அது மாதிரி சத் சங்கம் இருக்கு பாருங்க, சத் வாசனைகள் ரொம்ப முக்கியம். அது இந்த குழந்தைகள் அப்படி இருக்கு. கோகர்ணன் அவ்வளோ நல்லவனாக இருக்கான். துந்துகாரின்னு அந்த குழந்தைக்கு பேர் அவ்வளோ அசத்தாக இருக்கான். கொஞ்ச நாள் ஆன உடனே கண்டபடி சுற்றுறது, கண்டபடி பழகிறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். இருக்கிறதெல்லாம் திருடி திங்க ஆரம்பித்தான். அப்பா அம்மாவை அடிக்க ஆரம்பித்தான். மத்தியபானம் பண்ண ஆரம்பித்தான். இதெல்லாம் சண்டை வந்தது. வயசு வந்தோடனே ஸ்திரீக்களோட பழக ஆரம்பித்தான். ஒரு நாளைக்கு இந்த ஆத்மதேவன் வீட்டை விட்டே போயிட்டார். இதனால் விரக்தியினால் கோகர்ணனும் வீட்டை விட்டு போயிட்டான்.
இந்த துந்துலிங்கிற அந்த அம்மா இருக்கா பாருங்க, அந்த அம்மாவை போதையில் ஒரு நாளைக்கு கல்லில் கட்டி கணத்தில் போட்டுவிட்டான், கொன்னுட்டான் அம்மாவை. இப்போ இவன் மட்டும்தான் 24 மணி நேரம் குடிச்சுட்டு எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க முடியும்? பணம் செலவான உடனே போய் திருடின வந்து திருப்பி சில விலை மாதர்களையும் அழிச்சுன்னு வந்தான். அவள்லாம் பார்த்தா இவனோட வாழறதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவன்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவனை கொன்று போட்டுவிட்டான் அதே கணத்தில். அந்த பணத்தை எடுத்துன்னு அவள் ஓடி போயிட்டா, திருடின பணத்தை எடுத்துன்னு. இப்போ அந்த வீட்டில் 2 பேர் கொலை பண்ணப்பட்டுவிட்டான். இந்த கோகர்ணன்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் எப்பயோ வீட்டை விட்டு போயிட்டான். ஒரு சமயம் காசியில் வந்து தன்னை ஊர் காரால பார்த்தான். இந்த கர்நாடக பிரதேசத்தில் தான் இந்த கதை நடக்கிறது. துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் தான். அந்த கிராமத்துக்காரா பாரத தேசத்தில் ஒரு கணக்கு என்னன்னா, சவுத் இந்தியாவில் உள்ள வாழ்க்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை காசி போய்ட்டு வரணுங்கிறது, நார்த் இந்தியாவில் உள்ள வாழ்க்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை ராமேஸ்வரம் வந்துட்டு வரணுங்கிறது. இந்த சிஸ்டமே பார்த்தா அழகாக இருக்கும். அதனாலேயே மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து தேர்தல் நடந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் வந்து அரிச்சு கொடுக்குறான், டீ கொடுக்குறாங்கிற பற்றியில அவள் அனுதினமா சொல்லுவா, ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் வாங்கி தரேங்கிறான் எலெக்ஷன்லையே. இப்படியே சொல்லி ஜெயிச்சவாள்லாம் இருக்கா, உனக்கு ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் வாங்கி நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு. ஏழைகளுக்கு அப்படி ஒரு ஆசை. அது மாதிரி காசி போகணுங்கிறது நமக்கெல்லாம் தர்மம். இவன் காசியில் போகிறான், அங்கே அவளை பார்த்தான். ஜனனி ஜென்மபூமிஷ்ட சொர்க்காதபி கரியசின்னு. என்னதான் எங்கே போனாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த 10-15 வயசு நாம் வளர்ந்த வாழ்க்கை மறக்கவே மறக்காது. எங்கே வளர்ந்தோம், என்ன விளையாடினோம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா பற்றியில். அதான் காலத்தால் வந்தோடனே நிர்மலா மாமி சொல்கிறா, என்னை விட இவர் தான் ரொம்ப முக்கியமானவர், ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பிரியமானவர் நண்பர் அப்படின்னு. அந்த அந்த ஸ்நேகம் அது மாதிரி வாழ்க்கையில் ஒருத்தரோட நம்ம பழகினோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்நேகம் அது மாதிரி இருக்கும், மறக்கவே மறக்காது. இவன் கேட்குறான், எங்கள் அப்பாலாம் அம்மாலாம் சௌக்கியமாக இருக்காளா, அவன் அண்ணா தம்பி சௌக்கியமாக இருக்கான். அதெல்லாம் அவெல்லாம் செத்து போயிட்டாப்பா, இந்த மாதிரி கதை நடந்தது, அவன் அம்மாவை கொண்டுட்டான், அவனை ப்ராஸ்டியூட் கேர்ள்ஸில் பேர் கொண்டுட்டான்னு ஒன்று என்ன பண்ணினான், தீர்த்த சிரார்த்தம் பண்ணினான். நம்ம எந்த தீர்த்தத்துக்கு போனாலும் தர்ப்பணம் பண்ணணும். பொதுவாக தர்ப்பணம்ங்கிறது ஸ்ரார்த்த அங்கம்தான், வெறும் தர்ப்பணம் கிடையாது எப்போதுமே. ரொம்ப பேருக்கு அது தெரிஞ்சாது. அமாவாசையே தரிச ஸ்ரார்த்தம் ஹிரண்ய ரூபேன அத்திய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச கரிஷ்யே, அப்படிதான் சங்கல்பமே. இந்த ஸ்ரார்த்தத்தை ஹிரண்யமா பண்ணக்கூடாதுங்கிறது அப்பா அம்மா ஸ்ரார்த்தம் தான், அதை பண்ணக்கூடாது. பாக்கி எந்த ஸ்ரார்த்தத்தையும் ஹிரண்யமா பண்ணலாம், தத்தமா பண்ணலாம். அப்பா அம்மா ஸ்ரார்த்தத்துக்கு தத்தமே கிடையாது, அன்னமயமாக ஹோமம் பண்ணி தான் பண்ணணும். பாக்கி இது எத்தனையோ நாட்கள்லாம் வருது பாருங்க, மாசப்பரப்பு வருது, கிரகணங்கள் வருது, அமாவாசைகள் வருது, இதெல்லாம் வந்து ஸ்ரார்த்தங்கள். அது மாதிரி தீர்த்தத்துக்கு போனால் ஸ்ரார்த்தம் பண்ணணும், அதுக்கு தீர்த்த ஸ்ரார்த்தம்னு பேர். அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இப்போ அமாவாசையோ மற்ற நாட்கள்லையோ நாம் பண்ணும்போது நம்ம அப்பா வழி அம்மா வழியோடு விட்டுடுவோம். அப்பா அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி. அம்மா வழியில் தாத்தா பாட்டி, தாத்தாவோட அப்பா அம்மா, தாத்தாவோட தாத்தா பாட்டி, தாத்தாவோட கொள்ளு பாட்டி. சரி, நம்ம அப்பாவோட கூட பிறந்தவா, அம்மாவோட கூட பிறந்தவா, மாமா, இவாளுக்கெல்லாம் நாம் ஒன்றுமே பண்ணலையே. எப்போ பண்ணுறது? தீர்த்த ஸ்ரார்த்தத்தில் உண்டு. அது பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய சகாருணிக பித்திருக்கள் அப்படின்னு பேரவாள். அவள் பேரெல்லாம் சொல்லி பண்ணணும் தர்ப்பணம். எங்கள் மாமா பேர், எங்கள் சித்தப்பா பேர், எங்கள் பெரியப்பா பேர், அப்படிலாம் சொல்லி பண்ணணும். எல்லாருக்கும் பண்ணலாம், பந்துக்களுக்கு பண்ணலாம், ஞாதிகளுக்கு பண்ணலாம், சகாக்களுக்கு பண்ணலாம். ஏன் நம்ம ஆத்துல ஒரு வேலை செஞ்சவர் இருந்தால் நம்மளை தூக்கி வளர்த்தான்னா அந்த அம்மா பேரை சொல்லலாம், அவளுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். பிராமணா அப்ராமணா, நாய், நம்ம ஆத்துல ஒரு நாய் இருந்ததுன்னா அந்த நாய்க்காக பிண்டம் வைக்கலாம். பசுமாடு இருந்ததுன்னா பசுமாடு, எல்லாத்துக்கும் பண்ணலாம். எல்லாரும் கரையேறணுங்கிறதுக்காக தீர்த்த ஸ்ரார்த்தத்துக்கு அந்த விசேஷம். அந்த தீர்த்த ஸ்ரார்த்தத்தில் ஃபஸ்ட்டு கிரேடு கயாங்கிறது. அதனால தான் கயா ஒரு தடவையாவது போகணுங்கிறது. எந்த தீர்த்தத்தை பார்த்தாலும் ஸ்ரார்த்தம் பண்ணணுங்கிறது தான் விஷயம்.
இவன் ஒன்று எல்லாருக்கும் சிரார்த்தம் பண்ணினான், கயாவில் போய் சிரார்த்தம் பண்ணினான், இவெல்லாம் கரையேறணும்னு. திரும்பி கிராமத்துக்கு வந்தான். அந்த வீட்டில் பழைய வீடு பாழடைஞ்சு இருந்தது. இந்தூராக இருந்தால் இத்தனை நேரம் பிளாட் போட்டு விற்றுருப்பான். அது அந்த காலங்கிறதுனால பொதுவாக இன்னொருத்தர் சொத்தையே அபகரிக்க மாட்டா. அது கொலை வேற விழுந்த வீடு. இப்போ இன்றைக்கி அந்த ஹிஸ்ட்ரிலாம் யாருக்குமே தெரியாது. நான் தெரிஞ்சு ஒரு நகர்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்கு மத்தியில் சுடுகாடு இருந்திருக்கு. ஒருத்தர் செத்தப்புறம் தான் அவளுக்கே புரியறது. பிளாட்டு போட்டு விற்றுட்டான். அந்த வழியாக தூக்கின்னு வர்றதே தான் தகராறு வர்றது. எத்தனையோ இடத்துல பார்க்குறோமே நாம. மிந்திலாம் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாரும் வீடு கட்டிலாம் வாழ மாட்டான். அதெல்லாம் ஜாக்கிரதையாக விசாரித்து, பூர்வோத்தரங்கள்லாம் விசாரித்து, இது நமக்கு தர்ம சொத்து இல்லையா, இது தான சொத்து இல்லையா, இதை நாம் வாங்கலாமா, அப்படிலாம் யோசனை பண்ணி தான் வாங்கணும். அதை தாண்டிலாம் வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. ஏன்னா அதனால தான் இப்போ ஸ்ரீரங்கமே பாருங்கோ, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போட்டிருப்பான், அடிமனை வில்லங்கம் இல்லாத சொத்துன்னு போட்டிருப்பான். ஸ்ரீரங்கத்தில் மட்டும் பிளாட் என்னன்னா, இந்த பூமி வில்லங்கம் இல்லாமல் இருக்காங்கிறது. இதெல்லாம் மேஜர் ப்ராப்பர்ட்டி கோவிலோடது தான், கோவில் சொத்து தான் இது. அது இல்லாமல் இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். இந்த ஊரில் அந்த மூலப்பத்திரத்தை கேட்டால் கொடுக்க மாட்டாவா. அந்த ஹிஸ்ட்ரி தெரியாமல் நீங்கள் போய் வாங்கிட்டேன்னா பின்னாடி நோட்டீஸ் சொல்ல போகிறதுல வச்சுக்கோங்க. அது தெரியும். அது ஆனால் அது கோவில் பேர் மேஜர் ப்ராப்பர்ட்டி கோவிலோடது. இது மாதிரி தர்ம சொத்து இருக்குது, பரம்பரை சொத்து இருக்குது. இது மாதிரி சுடுகாடெல்லாம் வீடு கட்ட மாட்டார். இது அந்த மாதிரி வீடுங்கிறதுனால யாரும் வரல. இவன் அந்த வீட்டில் படுத்துனான், வாழ்ந்த வீடுங்கிறதுனால அந்த அவ 2 பேரும் பிரேத ரூபத்தில் தெரிஞ்சா. இவனுக்கு ஒருத்தர் தெரிஞ்சா, 2 பேரில் ஒருத்தர் தெரிஞ்சா. யாருன்னா, நான் தான் உன் தம்பி துந்துகாரின்னா. உனக்கு நான் தர்ப்பணம் பண்ணினேனே, நீ கரையேறலையான்னு கேட்டாவோ. இல்லைன்னா இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவள் அம்மா கரையேறிவிட்டா. இதே தர்ப்பணத்தில் கயாசிரார்த்தத்தில் அவள் அம்மா கரையேறிவிட்டா, இவன் கரையேறல. ஏன்னு கேட்டால், கயாசிரார்த்த சதேனாப்பி முக்திம் நெய்வச்சா. நீ 100 கயாசிரார்த்தம் பண்ணாலும் நான் கரையேற முடியாது. என்னன்னா, அவனுக்கு அந்த மாதிரி பாவம் இருக்காது. அவள் அம்மா கொல்லப்பட்டாளுங்கிறது ஒரு விஷயந்தான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவன் அம்மாவை கொன்னவன்கிற பாவம் இருக்கு இவனுக்கு. அதனால இவன் கரையேற முடியாது. வேற என்ன பண்ணி இவனை கரையேற்றலாம்? சாஸ்திரத்திலேயோ கயாசிரார்த்தத்துக்கு மேலே ஒரு வழி சொல்லலை. அங்கே உள்ள மகான்கள்ட்டெல்லாம் கேட்டால் அவளும் சொன்னா, அப்பா எல்லாத்தையும் பெரட்டி பார்த்துட்டோம்ப்பா. ஏன்னா நம்ம பரிகாரங்கிறது நமக்கு தோணினதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதனுடைய மூடியில் விலகு ஏற்றுறா பற்றியெல்லாம் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எலுமிச்சம்பழத்தை பலி கொடுப்பா, அம்பாளுக்கு மாலையாக போடுவா, பலி கொடுப்பா, பூசணிக்காயை பலி கொடுப்பா. ஏதோ நமக்கு தோணினதெல்லாம் பண்ணக்கூடாது. மாவிளக்கு போடணும். மாவில் பெண்டம் பிசைஞ்சு போடுவாள். ஏன்னா நம்ம உடம்புக்கு பிண்டம்னு பேர், அதுக்கும் பிண்டம்னு பேர், பிஷ்டம்னு பேர். அதனால தான் நம்ம உடம்புல அது ரோகம் இருந்தால் அதில் விளக்கு போட்டால் சரியாக போயிடும். அது இந்த ரோகத்தை அதை இழுத்துன்றோம். அப்படிங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கணும், இந்த பரிகாரம் பண்ணினா என்ன பாவம் போகும்னு சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல இருக்கணும். அது ஏன்னா சாஸ்திரம்ங்கிறது பிரமாணம் நாம் செய்கிற காரியங்களுக்கு. கயாசிரார்த்தத்துக்கு மேலே இல்லைப்பா பரிகாரம்ட்டா. அப்போ என்ன பண்ணலாம்னால், சூரியனை கேளுன்னா. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத காட்டிலும் மேஜராக சாஸ்திரம் சூரியன்ட்ட இருக்குது. சூரியனை கேட்டால் அவன் சொல்லுவான்னு சொல்ல, மறுநாளைக்கு தவத்தினால சூரிய ஸ்தம்பனம் பண்ணி கோகர்ணன் கேட்க, அப்போ கோகர்ணனை பார்த்து சூரிய பகவான் சொன்னால், ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம், இந்த பாகவதம் அப்படிங்கிற அந்த புராணம் இருக்கு, இதை சப்தாக கிரமத்தில் நீ பண்ணு. எப்படி பண்ணணும் அப்படின்னா, கலசஸ்தாபனம் பண்ணி ஸ்வர்ணத்தில் பகவான் கிருஷ்ணரை வச்சிருக்கணும். சிங்கத்தில் ஒரு முகம் பண்ணி அதில் பாகவத புஸ்தகத்தை வைக்கணும். அதை தவிர கண்ணுக்குட்டியோட ஒரு பசுமாடு வைக்கணும். சவத்ச காமதேனு அங்க வைகல்ய தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறதுக்காக. மண்டலங்கள் போடும்போது இதில் நவக்கிரகங்கள் ஆவாகனம் பண்ணணும், சப்த சிரஞ்சீவிகள் ஆவாகனம் பண்ணணும், ஷோடச மாதிருகணங்கள் ஆவாகனம் பண்ணணும். அதன் பிறகு உத்தவாதி மகர்ஷிகள், அத்ரியாதி மகர்ஷிகள் எல்லாம் ஆவாகனம் பண்ணணும். நித்தியம் புருஷ சூக்த விதானத்தினால பூஜை பண்ணணும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால அர்ச்சனை பண்ணணும், பாகவத பாராயணம் இன்னென்ன நாளைக்கு இன்னென்ன லெவலில் பண்ணணும், இந்தந்த இடத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இவன் நாளைக்கு பாரு நீ மகாத்மியம் தான் பாராயணம் பண்ணணும்,
நாளைக்கு பாராயணம் பண்ணால் வராக அவதாரத்தோடு இருக்கும். அது நாளைக்கு பாராயணம் பண்ணால் தசமஸ்கந்த 5வது ஸ்கந்தத்தில் ரிஷபாவதாரத்தோடு இருக்கும். அதுக்கு அடுத்தது பாராயணம் பண்ணினோம்னா பிரகலாத நரசிம்மாவதாரம் அல்லது சப்தமஸ்கந்த பூர்த்தி. 8வது நாள் எடுத்துனா 4வது நாள் எடுத்துனா கிருஷ்ணாவதாரத்தோட முடியும். 5வது நாள் ருக்மணி சந்தேசம்தான், இருந்தாலும் ருக்மணி கல்யாணம் சொல்லி முடிக்கிறது. 6வது நாள் ஹம்சோபாக்கியானம்னு ஏகாதச ஸ்கந்தத்தில் ஒரு 13வது அத்தியாயத்தோடு முடிக்கிறது. 7வது நாள் சப்தாக பூர்த்தி. இந்த கிரமத்தில் பண்ணணும். தசமஸ்கந்தம் முழுக்க ஹோமம் பண்ணணும். அது முடியலையா காயத்ரி மந்திரத்தினால, திலவிரிகினால், நெல்லுனால, எள்ளுனால பண்ணணும். துவாதசாட்சி இதெல்லாம் நிறைய நியமம். பூர்வாங்கம், உத்தராங்கம், அனுஜ்ஞா, கிரகப்பிரீத்தி, நாந்தி ஸ்ரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம். எப்படி விசேஷமாக ஆரம்பிக்கிறதவே கோதானம், நாந்தி ஸ்ரார்த்தங்கள்லாம் பண்ணி பிரத்யக்ஷம். நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட, இல்லை பிரத்யக்ஷமாகவே 2 கோதானம் இது இருக்குது. முன்னாடி ஒரு கோதானம், பின்னாடி ஒரு கோதானம் பண்ணணும். இதுக்கு இந்த சப்தாகத்துக்கு 2மே பண்ணுறேன்ட்டார். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமோ, மற்ற தானங்களுக்கெல்லாம் எல்லாரும் நான் ஒரு ஆசிரமம் கட்டுறேன், இல்லை நான் ஒரு இது பண்ணுறேன், நீங்கள் பணம் தரேன்னு சொன்னால் வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டான். கோதானத்தில் என்ன பிரச்சனை தெரியுமோ, நாம் கொடுத்தா யார் மாடு வச்சுப்பாங்கிறது தான் பிரச்சனை. இதை வாங்கி அப்படியே விற்றுட்டு போகிற விஷயம் இல்லையே, அதை வச்சுக்கணும். இப்போ மாடு வச்சுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஏன்னா அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரி வச்சுக்கிறேன்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்துட முடியாது. அந்த பால் எடுத்து ஒன்றும் அக்னிஹோத்திராதி காரியங்கள் பண்ணணும், சிவபூஜை பண்ணணும், பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணும், ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அந்த பால் எடுத்து. அது மாதிரி உள்ளவாளாக தான் நம்ம தேடி செலக்ட் பண்ணி அந்த மாடை வச்சுக்கிறவாளை பார்க்கணும்னு. அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு கணபாட்டிகளை அழிச்சுன்னு அவருக்கு அந்த இது பண்ணினோம். அது மாதிரி கடைசி நாளைக்கும் அது மாதிரி நடக்க போகிறது. 4 மாதம் கழித்து நீங்கள் போய் பார்த்தாலும் அதில் அந்த மாடு இருக்கும். அதான் விஷயம். அது இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் வாங்கிட்டு அதை அப்படியே மாற்றி விட்டுட்டு போயிடுவா. அதெல்லாம் முதல்ல அவளுக்கு வச்சுக்கிறதுக்கு கொட்டகா இருக்கான்னு தெரிய வேண்டாமா நமக்கு? இவள் மாடு வச்சுன்னு இருக்கிறவாளா, இவள் மாடு பழக்கம் உண்டா, இதெல்லாம் விசாரித்து தான் பண்ணி ஆகணும். இப்போ உள்ள நிர்பந்தம் அது. இப்போ ராமேஸ்வரம், காசியில் எல்லாம் போனேன்னா அங்கேயும் கோதானம் நடக்கும். ஒரே மாட்டை வச்சுட்டு 100 கோதானம் நடக்கும். ஒரே ஒரே ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் போய் உயிர் போகிற சமயத்தில் கோதானம் பண்ணினா கவாபம் கழிச்சு திட்டந்தின்னு இந்த வாத்தியார் மந்திரம் சொல்லி வைக்கிறதே அந்த பசுமாடு படுத்துட்டு இருக்கிற உயிர் போகிற கிழவனை பார்த்து கெடுத்து, நீ முன்னாடியா நான் முன்னாடியான்னு கேட்டுது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவா. அந்த மாதிரி கிழமாடு, உயிர் போகிற நிலையில் உள்ள மாடு, வாழை உருவி கொடுக்கணும். இதெல்லாம் எத்தனையோ விஷயம் இருக்குது கோதானத்தில். அதுக்குள்ளவெல்லாம் கிடைக்கணுமே. இந்த நமக்கு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அது அப்படி ஒரு 2 தூரல் வேற கார்த்தால் அப்படி அந்த மழை பூ தூவரா மாதிரி. இதெல்லாம் தேவதா சாநித்தியத்தினுடைய லட்சணங்கள். அது சாஸ்திரங்கள் உள்ள ஆரம்பிக்கிறதேவே சங்கல்பம் பண்ணுறதேவே பசும்பால் எடுத்துன்னு வரா அவன். ஏன்னா 1/2 மணி நேரம் முன்னாடியும் வரலாம், 1/2 மணி நேரம் பின்னாடியும் வரலாம். இதெல்லாம் சொல்லி வச்சா வர்றது. நம்ம சங்கல்பமே கிடையாது. இதெல்லாம் நம்ம நம்ம பகவான் இப்படி தான் நமக்கு காமிப்பறது. அது நம்ம பண்ணுற காரியங்கள் நன்னா நடக்கிறதா அப்படின்னு. நானே இப்போ நான் ஆசிரமம் கட்டி முதல்ல இவ்வளோ பெரிய குண்டமானு கூட கார்த்தால் ஒருத்தர் கேட்டார். அதில் என்ன நடந்தது தெரியுமோ? பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஹோமம் பண்ணேன்னா எல்லோரும் என்ன பண்ணுவா, பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி ஹோமம் பண்ணுவான்? மாத்தில் இத்தினூண்டுக்கு 4 செங்கல்ல வச்சுட்டு இத்தினூண்டு 1100 தேங்காய் ஹோமம் பண்ணணுங்க. 1100 தேங்காய், முழு தேங்காய், மட்டை தேங்காய். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, மறுநாள் கார்த்தால 8 மணிக்கு பார்க்குறேன், ஒன்றும் கிடையாது, எல்லாம் பஸ்மமாகி அப்படியே. ஆரம்பிக்கிறதேவே அது மாதிரி நடக்கணுமே. நாம் நினச்சதுக்காக அப்படி பண்ணிட முடியுமா? உடனே நவராத்திரியில் சண்டி ஹோமம் நடந்தது விசேஷமாக. எல்லாமே நம்ம ஆசைப்படலாம், சங்கல்பிக்கலாம், பகவான் நடத்தி வைக்கணும். நம்ம ஆசைகளை பகவான் நிறைவேற்றி வைக்கணும். அதுதான் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறது. வேறு நம்ம சாமர்த்தியமே கிடையாது. இந்த பகவானுடைய சங்கல்பத்தினால இந்த சப்தாகம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோகர்ணன் அதுபடி சப்தாகம் பண்ணி அவனுக்கு கண்ணுக்கு பிரத்யட்சமாக அவன் தெரிஞ்சதுனால அதில் ஒரு மூங்கல் ஆவாகனம் பண்ணிவிட்டான் பிரேதத்தை. 7 கணுவோட கூடின மூங்கல் ஆவாகனம் பண்ணி 7 நாள் சிரவணம் பண்ணின உடனே அது விமோச்சனம் அடைஞ்சது அப்படிங்கிறது. இவளுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா,
இந்த துளசி பிருந்தாவனம் இருக்குது பாருங்க, இது அண்ணாவோட ஸ்வரூபம். இது கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட ஸ்வரூபம், அவருடைய மிருத் பிருந்தாவனம் இது. அதில் இன்னொன்றும் இருக்குது, அதை சொல்ல முடியாது வெளியில். அவர் அண்ணா விஷயத்தில் கிரகஸ்த தர்மத்தில் இது பண்ணிவிட்டாவா, சம்ஸ்காரங்கள் பண்ணிவிட்டா. ஆனால் அண்ணாவோட சாநித்தியம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதில் ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது. இதில் ஒரு ஆசிரியர் இந்த இடத்த வாங்கிறது அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முதல் நாள் அண்ணாவை காரில் ஆயிடுச்சுன்னு வந்தோம். இந்த இடத்துல தான் நின்னார் அண்ணா, அந்த இடத்துல தான் நின்று இப்படி பார்த்து நன்னா இருக்குது இந்த இடம், வாங்குதாம முதலான்னார். ஒரு 1.5 வருஷம், மே மாதம் போன வருஷம். இப்போ என்ன டிசம்பர் 23 டிசம்பர் 22 மேல இந்த இடத்த வாங்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கால்பட்ட அண்ணாவோட கால்பட்ட இடம் இது, அண்ணாவோட பிருந்தாவனம் இது, அண்ணாவோட மிருத் பிருந்தாவனம் உள்ள சாநித்தியமாக இது இருக்குது. இதில் இதோட இந்த சாநித்தியத்தில் சன்னிவேஷத்தில் இந்த சப்தாகமானது ஆரம்பித்து இன்னிலேருந்து நடக்கிறது. நித்தியம் நாளைக்கு தான் பிரதான மூல பாராயணமே. இன்றைக்கி மகாத்மியம் தான் நடந்திருக்கு. கார்த்தால 6 மணிக்கு வந்து பூஜை பண்ணி 6:30 மணிக்கு பாகவத பாராயணம் ஆரம்பிப்பா. நாளைக்கு வந்து வராக அவதாரம் நாளைய தினம் பாராயணத்தில் பூர்த்தியாகும். 11:30 மணி 11:45 சாயங்காலம் இது மாதிரி 4:30 மணிக்கு பிரவச்சனம். 6:30 மணிக்கு இது முடிஞ்ச உடனே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். அது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் அப்படின்னு. கோகர்ணன் இது மாதிரி சப்தாகம் பண்ணி அந்த துந்துகாரிங்கிறவன் வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து கிளம்புறான். ஐஷன் போகிறதுக்கு விஷ்ணு பார்ஷதாலாம் வந்திருக்கா. இந்த சப்தாகத்துக்கு கோகர்ணம் பாராயணம் பண்ணுறவா, கதை கோகர்ணனே கதை சொல்கிறான், கதை கேட்குறவா எல்லாரும் இருக்கா. இந்த விஷ்ணு பார்ஷதர்களை பார்த்து இவன் கேட்டான், எல்லாருமே தான் சப்தாகம் பண்ணியிருக்கோம், அவனை மட்டும் நீ இங்கே வைகுண்டம் ஐஷன் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான். அதுக்கு அவா சொன்னால், அவன் கேட்ட மாதிரி நீங்கள் கதை கேட்கலன்னு. என்ன அர்த்தம்? அவன் துந்துகாரிக்கு வேற பிடிப்பே கிடையாது, கரை ஏறி ஆகணுங்கிற கதி வேற வழி கிடையாது. அப்படின்னா பாக்கி பேருக்கு மோட்சம் கிடையாதுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. உதாரணம் வந்து இப்போ மழை பெய்யறது, மழை பெஞ்சா வழிஞ்சு ஓடுறது. கோடை காலத்தில் மழை பெஞ்சா அப்படியே உள்ள போயிடும். அது மாதிரி அந்த சப்தத்தை ஒன்றை கூட வேஸ்ட் இல்லாமல் வாங்கிக்கிறவா சில பேர் உண்டு. அது மாதிரி அவன் கேட்டான்னு ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு மோட்சத்துக்கு காலம் அது. நமக்கு மோட்சம் கிடையாதுன்னா நிச்சயமாக உண்டு. நமக்கு எப்போ காலம் வருதோ அப்போ மோட்சம் உண்டு. அதுதான் முக்கிய விஷயம். அது நமக்கு இப்போ காலம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, வைகுண்டத்துக்கு கிளம்புறதே துந்துகாரி சொல்கிறான் தன் அண்ணாவான கோகர்ணனை பார்த்து, என்னை இந்த பைசாச்ச பாதையிலேருந்து என்னை விளக்கு, என்னை கரையேற்றுன்னு தான் உங்கள்கிட்ட நான் வேண்டினேன். நான் பிசாசாக இருக்கேன், மனிதனாக இருக்கிறது, அப்புறம் பித்திருக்கள் ஆறுதுங்கிற நிலை தான். இந்த பித்திருக்கள் ஆறுறதுக்கு தான் நாம் இந்த 12 நாள் கர்மாக்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை. பித்திருக்கள் ஆகலைன்னா அவள் நடுநிலையில் இருப்பாள். பிசாசுன்னு பேர், பிரேத்தம்னு பேர். அந்த நிலையில் நான் இருந்தேன், என்னை கரையேற்றி விடுன்னு சொன்னேன். என்னை பைசாச்ச பாதையிலேருந்து கரையேற்றி விடுன்னு என்னை சம்சார பாதையிலேருந்தே கரையேற்றி விட்டுட்டே, நான் மோட்சத்தை அடையறே ஒன்னாலே அப்படின்னு சொல்ல, அந்த அந்த மகாத்மியத்தை சனகாதி மகரிஷிகள் நாரதருக்கு சொல்லி, நாரதர் பாகவதத்தை சப்தாக முறையில் சொல்லி, அதுக்கப்புறம் இது பரீட்சித்துக்கு காலத்திலேருந்து 150 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த கதை இது, இந்த கோகர்ணனோட சரித்திரம். அப்புறம் சப்தாகம்னா இந்த முறையில் பண்ணணும், இதுதான் யதாவிதியாக பண்ணுறது. அந்த கௌசிக சம்ஹிதையில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறையில் சப்தாகம் நடக்கிறது. நாளையிலேருந்து நித்தியப்படி இங்கே உண்டு, பிரவச்சனம் உண்டு, சப்தாகம் பாராயணங்கள் உண்டு, மூல பாராயணம் உண்டு. எல்லாரும் ஸ்ரத்தையாக இதுக்கு தான் வந்திருக்கோம், ஊர் சுத்தறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ இல்லை. அதனால் இதை மிஸ் பண்ணவே கூடாது. பாராயணம் இருக்கணும், பூஜையில் இருக்கணும், பிரவச்சனத்தில் இருக்கணும், மிச்ச டயத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இதுதான் வாழ்க்கையை தவிர பாக்கி எல்லாம் சுற்றி பார்க்குறதோ கடைக்கு போகிறதோ அதெல்லாம் எப்போதும் இருக்கவே இருக்கு. அதனால் இந்த ஒரு வாய்ப்பு 7 நாள், அதுவும் இப்படி எல்லா பொதுவாகவே ஒரு காலத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பந்துக்கள் வேணும்னு தான் பந்துக்களை விரும்புவா. இன்னைக்கு பந்துக்கள்னாலே பயப்படுற மாதிரி கொண்டு வச்சுட்டா எல்லாரும். அது மாதிரி நிலையில தான் இருக்குது. அப்படி இருக்கிறதே முரளிகிருஷ்ணன், அவாத் மாமி, இத்தனை பேரை கூப்பிட்டு பந்துக்கள் அத்தனை பேர் வரணும். ஏன்னா நமக்கு சம்பந்தப்பட்டவா பந்துக்கள் அப்படின்னா யார், ஞாதிகள்னா யார் அப்படின்னா ஒரு 5-6 பேர். முதல்ல நம்ம கோத்திரம், அதுக்கப்புறம்
நம்ம அம்மாவோட கோத்திரம் 2. அதுக்கப்புறம் நம்ம மனைவியோட கோத்திரம், மனைவி வராபத்தில் அந்த கோத்திரத்தில் உள்ளவா. அதுக்கப்புறம் நம்ம அத்தையெல்லாம் இருக்கா பாருங்க, நம்ம அப்பாவோட கூட பிறந்தவா இருக்கா பாருங்க, அத்தையெல்லாம் அவளுடைய கோத்திரம். அதுக்கப்புறம் நம்மோட கூட பிறந்த சகோதரிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ அந்த கோத்திரம். அதுக்கப்புறம் நமக்கு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே அந்த கோத்திரம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி மாட்டு பொண்ணு வராலே அந்த கோத்திரம். இந்த 7 கோத்திரக்காராதான் ஞாதிகள்ங்கிறது, பந்துக்கள்ங்கிறது. எந்த காரியம் பண்ணாலும் இவாளை கூப்பிடணும். ஒரு கல்யாணம் கார்த்தினாலும் இவா இருக்கணும், நல்லதுனாலும் இருக்கணும், கெட்டதுனாலும் இருக்கணும், இவாளை வச்சுருந்தா பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். இன்னைக்கு அவளை விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்றோம். இப்படி பந்துக்கள் அத்தனை பேரையும் வரவழைச்சு எல்லாரையும் உட்காத்தி வச்சு இந்த சப்தாகத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டது பெரிய பெரிய பாக்கியம். உங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். பொதுவாகவே பணம் இருந்ததுனாலெல்லாம் பண்ண முடியாது. எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு ஒரு 200 சப்தாகத்துக்கு மேலே இருக்கும் என்னோட கணக்கில். அது 200 சப்தாகத்துக்கு மேலே நான் பண்ணியிருப்பேன். எத்தனையோ சப்தாகங்கள் விதிவத்தா, கதை சொல்கிறது இல்லை, இது மாதிரி விதிவத்தாவே 200 சப்தாகத்துக்கு மேலே பண்ணியிருப்பேன். நினைச்சதுக்காகலாம் நடந்துடாது. எத்தனையோ பேர் சொல்லுவாள் சப்தாகம் பண்ணணும்னு. மெட்ராஸ்லேயே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், ஒரு பெரிய ஆடிட்டர், 90 வயசாகிடுத்து, 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கார். பொண்ணு 2 பேர் அமெரிக்காவில் இருக்கா, அவள் வரமாட்டேங்கிறா, தேதி கொடுக்க மாட்டேங்கிறா, இவர் கொண்டு ஒரு ஏஜ்டு ஹோமில் உட்காந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கிறா. அவருக்கு ஆசையாக இருக்குது, சப்தாகம் வச்சு பண்ணணும், உங்களை வச்சு சப்தாகம் பண்ணணும், நான் போகிறதுக்குள்ள உங்களை வச்சு சப்தாகம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கார். பண்ண நிறையா இருக்குது, என்ன பிரயோஜனம்? நினைச்சதுக்காக நடந்துவிடாது. பகவான் சங்கல்பம் இருந்தால் தான் நடக்கும், பாக்கியம் இருந்தால் தான் நடக்கும். அந்த பாக்கியம் இருக்குது, அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும்.